السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله. أما بعد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, எல்லா புகழும் இந்த அகிலங்களை படைத்தாளுகிற அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை தூய்மையோடு பின்பற்ற வேண்டும் என்று முயற்சிக்கிற எல்லா அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் மீதிலும் உண்டாகட்டுமாக. கண்ணியமானவர்களே, தஸ்கியத்துன் நுஃபூஸ் என்ற இந்த தொடரில் நாம் 8வது பாகத்தில் இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஓரிரு பாகங்களோட இன்ஷா அல்லாஹ் இந்த தொடரை நாம் நிறைவு செய்ய இருக்கிறோம். இந்த புத்தகத்தை நாமோ இதில் பல வகையான தலைப்புகள் போடப்பட்டிருக்கிறது. சுமார் 13 தலைப்புகளில் இந்த புத்தகத்தினுடைய நூலாசிரியர் ஷேக் துக்தூர் அஹ்மத் ஃபரீத் ஹஃபிலஹுல்லா, இவர் எகிப்தை சேர்ந்த ஒரு அறிஞர், அழகான முறையில் தொகுத்திருக்கிறாங்கன்றதை நான் முதலாவது வகுப்பில் சொன்னேன். அதில் முதலாவது பாடமாக நாங்கள் இந்த நஃப்ஸ் சம்பந்தமான ஒரு அறிமுகத்தோட இஹ்லாஸும் அல் முதாபா என்பதை பற்றி நாங்கள் படித்தோம். அதாவது நமது செயல்கள் அங்கீகாரம் பெறுவதற்கும் நமது உள்ளங்கள் தூய்மை அடைவதற்கும் இஹ்லாஸ் என்பதும் முதாபா, நாங்கள் எந்த ஒரு விஷயத்தை செய்கிறதா இருந்தாலும் வழிகாட்டல் அடிப்படையில் அல்லாஹ்வும் தூதரும் சொன்ன அடிப்படையில் பின்பற்றுறது என்ற முதலாவது பகுதியை நாங்கள் வழங்கினோம். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான பகுதி, இந்த தலைப்புக்கு தொடர்பு இருந்தாலும் இப்போதைக்கு அது அவசியம் இல்லைன்றதுக்காக நாங்கள் அதை விட்டுட்டு போனோம். ஃபதுலுல் இல்மி வல் உலமா, அறிவின் அவசியமும் உலமாக்களுடைய சிறப்பும் அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்பு. அதே மாதிரி நாங்கள் அடுத்த ஒரு தலைப்பு படித்தோம், அன்வா உல் குலூப் வ அக்ஸாமுஹா, உள்ளங்களுடைய வகைகள், கல்புடைய வகைகள், அதனுடைய பங்குகள். நாங்கள் அது சம்பந்தமாக நாங்கள் படித்தோம். கடைசியாக நாங்கள் படித்தது சுமூமுல் கல்ப், அதாவது உள்ளத்துடைய நஞ்சுகள் அப்படின்னு நம்ம படித்தோம். உள்ளத்தினுடைய நஞ்சுகள், கடைசியாக மரதுல், அதாவது உள்ளம் நோய்வாய்ப்படுவது எதற்காக அப்படின்றதுக்காகவும், உள்ளங்கள் ஃபித்னாக்களால் நோய்வாய்ப்படுது, ஃபித்னாக்களை உள்வாங்குகிற வகையில் உள்ளங்கள் 2 வகைப்படும்ன்றதை படிச்சுட்டு நாங்கள் என்ன பண்ணோம், சுமூமுல் கல்பு, உள்ளத்துடைய நஞ்சுகள்னு 4 விஷயத்தை படித்தோம். ஞாபகம் மிக்கதா 4 என்னண்டு? முதலாவது படித்தோம் என்ன, ஃபுதூலுல் கலாம், அதாவது தேவையற்ற அளவுக்கு அதிகமான பேச்சுகள், அது உள்ளத்துடைய நஞ்சாக இருக்கும்ன்றதை படித்தோம். அதே மாதிரி ஃபுதூலுன் நதர், அதாவது பாவமான மோசமான அளவுக்கு அதிகமான பார்வைகள், அதுவும் உள்ளத்துக்கு நஞ்சாக இருக்கின்றதை படித்தோம். அதே மாதிரி ஃபுதூலு தஆம், அதிகமாக அளவுக்கு அதிகமான சாப்பாடு உணவு பழக்கமும் அது உள்ளத்துக்கு எதிரானதுன்றதை படித்தோம். அதே மாதிரி ஃபுதூலுல் முகாலத்தா, அதாவது அவசியமற்றவர்களோடு அதிகமாக கலந்திருப்பதும் உள்ளத்தை என்ன செய்யும், அது உள்ளத்துக்கான ஒரு நஞ்சுன்றதை, இந்த 4 விஷயங்களை நாங்கள் படித்தோம். இன்றைக்கி நாங்கள் படிக்க போகிறது என்னன்னு சொன்னால், அந்த பிரதானமான தலைப்புட அதாவது 5வது பகுதியை நாங்கள் படிக்க போகிறோம். இந்த 5வது பகுதி மிக முக்கியமான ஒரு பகுதி. இதை நம்ம கண்டிப்பாக
ஒருவரும் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணும். என்ன ஐந்தாவது பகுதின்னா அஸ்பாபு ஹயாத்தில் கல்பி, அதாவது உள்ளம் உயிர் பெற்றதாக, உள்ளம் உயிர் வாழ்வதற்கான காரணிகள் என்ன, எதை செஞ்சால் நமது உள்ளம் எப்போவுமே அல்லாஹ்வோடு இருக்கும், அந்த உள்ளம் உயிருள்ள உள்ளதாக இருக்கும், அந்த உள்ளம் அந்த இதயம் அல்லாஹ்வோடு தொடர்புள்ளதாக அது இருக்கும். நாங்கள் மௌத்தா போன உள்ளம்லாம் படித்தோம். ஒரு உள்ளம் உயிரோட்டமாக இருக்கணும்னு சொன்னால் அதற்கான காரணிகள் என்ன, அதற்கு நாம் செய்ய வேண்டிய பிரயோசனமான வழிமுறைகள் என்ன. இப்போ உடம்பு உயிராக இருக்கணும்னா அதுக்கு சாப்பாடு தேவை. அப்போ நாங்கள் என்ன செய்கிறோம், சாப்பாடுகளை முறையாக பேணி சாப்பிட்றோம், என்னென்ன நேரத்துக்கு சாப்பிடுமோ சாப்பிடுவோம். சில நேரம் அது அளவுக்கு அதிகமாக போனால் ஆபத்து இருப்பது போல், அது இல்லாமல் போனால் அதுவும் ஆபத்து தான். சில நேரம் சில உணவுகளை நாங்கள் தவறுதலாக விஷத்தை சாப்பிட்டுட்டோம், இல்லாட்டி நஞ்சை சாப்பிட்டுட்டோம்னா என்ன செய்வோம், இமீடியட்டாக அந்த விஷம் கலந்த அந்த சாப்பாட்டினுடைய தீங்கிலிருந்து நம்மளை காப்பாற்றுறதுக்கான தீர்வுக்கு அல்லது அதற்கான இலாஜ் மருத்துவத்தில் நாங்கள் என்ன செய்வோம், இமீடியட்டாக இறங்குவோம். நஞ்சு தானே பிரச்சனை இல்லை, அடுத்த கிழமை பார்த்துக்கொள்ளோண்டா இன்னால் இல்லாதான். அப்போ உடம்பு என்பது எப்படி அதற்கு உணவு அவசியமோ அதே போல் உள்ளத்துக்கு என்ன அவசியம், அது உயிர் வாழ்வதற்கு தேவையான அடிப்படைகள் என்ன அப்படின்ட்டு சுமார் 5 விஷயங்களை இந்த இடத்துல கொண்டுட்டு வராங்க. முதலாவது திக்ருல்லாஹ் அஸ்ஸவஜல், அல்லாஹ்வை நினைவு கொள்வது திக்ர், எப்போவுமே இறை நினைவோடு வாழுவது. அதே மாதிரி ஒரு திலாவத்துல் குர்ஆன், குர்ஆனை ஓதுவது. இந்த ரெண்டும் முக்கியமாக உள்ளம் உயிரோட்டமாக இருப்பதற்கான காரணியாக இருக்குது. அதே மாதிரி ரெண்டாவது சொல்கிறாங்க ஒல் இஸ்திகுபார், எப்போவுமே நாம் அல்லாஹ்விடத்தில் நமது பாவத்துக்கு இஸ்திகுபார் செய்யணும். சில நேரத்தில் இஸ்திகுபார் என்று சொல்லத்தோட அல்லாஹு தஆலா தௌபாவையும் சொல்கிறோம். இந்த இஸ்திகுபாரோட இணைச்சி தௌபாவை சொல்கிற நேரத்தில் ரெண்டும் வேறு வேறு அர்த்தம். இந்த தௌபாவை இணைச்சி சொல்கிற நேரத்தில் இந்த இஸ்திகுபாருடைய கருத்தில் தான் அது சொல்லப்படும், அதுக்குரிய இடத்துல நான் அதை விளக்கப்படுத்துகிறேன். அடுத்தது மூன்றாவது துஆ, அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கணும். துஆ என்பது நம்ம அல்லாஹ்வோட நமக்கான ஒரு தொடர்பு. நான் எப்போவுமே ஒன்றில் தேவை உள்ளவனாக இருக்கிறேன், யா அல்லாஹ் ஒன்றை விட்டால் எனக்கு யார், என்னுடைய தேவையை ஒன்னே தவிர யார் நிறைவேற்ற போகிறான். இஸ்திகுபார் கூட ஒரு துஆ தான். அல்லாஹ்விடத்தில் யா அல்லாஹ் அல்லாஹ் அழைச்சி இஸ்திகுபார் செய்கிறோம், அதுவும் ஒரு துஆ. அதே மாதிரி நாலாவது வஸ்ஸலாத்து அலன் நபி, நபி மீது ஸலவாத்து சொல்வது. இதுலேயும் நிறைய நமக்கு என்ன செய்கிறோம், சில நேரங்களில் பொடுபோக்குத்தனமாக இருக்கிறோம். அதே மாதிரி 5வது விஷயம் சொல்கிறாங்க கியாமுல் லைல், இரவில் நின்று வணங்குவது. இந்த 5 விஷயங்கள் உள்ளத்தை உயிரோடு வச்சிருக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ முக்கியமாக நாங்கள் விளங்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நான் ஏற்கனவே சொன்னது போல் உடம்புக்கு அதை நாம் திடகாத்திரமாக ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டுக்கிறதுக்கு எப்படி இந்த தேவையான ஊட்டச்சத்துக்களை நாங்கள் சாப்பிட்றோமோ அதே போல் நமது உள்ளம் உயிராக இருக்கணும்டா அதுக்கான ஊட்டச்சத்தாக இந்த விஷயங்களை சொல்கிறாங்க. சில நேரத்தில் உடம்பு உயிரோட்டமாக இருந்தால், அது ஆரோக்கியமாக இருந்தால், நோயினுடைய தாக்கத்தில் இருந்து நாம் விடுபட்டு ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் என்பது போல உள்ளம் ஆரோக்கியமாக நாம் வச்சுக்கிட்டோம்டா அது இந்த உலகத்திலும் ஒரு சுபிட்சமான வாழ்க்கைக்கு காரணமாக இருப்பது போல, ஒரு சந்தோஷமான வாழ்க்கைக்கு காரணமாக இருப்பது போல, மறுமையிலும் எல்லையற்ற ஒரு மகிழ்ச்சிக்கு காரணமாக அது இருக்கும். அதே மாதிரி முக்கியமாக நாங்கள் பார்க்கணும் என்னென்னா, எப்போவுமே இந்த உடம்புல நாங்கள் எப்படி கவனம் எடுக்கிறோமோ அதில் ஆரோக்கியத்துக்கு நாங்கள் கவனம் எடுக்கிறோம், அதுக்காக நம்ம ட்ரைனிங் போகிறோம், அதுக்காக எக்ஸசைஸ் போகிறோம், அதுக்கான விஷயங்களை செய்வது போல் நமது உள்ளத்தை ஆரோக்கியமாக வச்சிருக்கிறதுக்கு மிக கவனம் எடுக்கணும் அப்படின்ற விஷயத்தையும் இதில் மிக அழகாக நமக்கு சொல்லித்தராங்க. அதில் முக்கியமாக நான் சொன்னது போல் முதலாவது என்னது, இறை நினைவு, திக்ருல்லாஹி அஸ்ஸவஜல் வ திலாவத்துல் குர்ஆன். இந்த ரெண்டும் முக்கியமானது. அல்லாஹ்வை நினைவு கூறுகிற உள்ளம் எப்போவுமே அது உயிராக தான் இருக்கும், எப்போவுமே அல்லாஹ்வை நினைக்கும், அல்லாஹ்வோட தொடர்பாக இருக்கும். ஒரு தவறு நடந்த உடனே அந்த உள்ளம் அல்லாஹ்வை நினைக்கும், உடனே இஸ்திக்பார் செய்யும். அப்போ இறை நினைவு என்பது மிக முக்கியமானது. இதில் ஷேக் அவங்க முக்கியமாக ஒரு செய்தியை கொண்டு வராங்க. இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்கிறாங்க, அத்திக்ரு லில் கல்ப், உள்ளத்துக்கு இறை நினைவு என்பது மிஸ்லுல் மாஇலி ஸமக், அதாவது மீனுக்கு தண்ணிய மாதிரி. அதாவது உள்ளத்துக்கு இறை நினைவு என்பது மீன் வாழ்வதற்கு தண்ணி எப்படி அவசியமோ
அதே மாதிரி திக்ர் என்பது உள்ளத்துக்கு தேவையானது. ஃபகைஃப யகூனு ஹாலு ஸமக் இதா ஃபாரகல் மா, ஒரு மீன் தண்ணியிலிருந்து வெளியே போனால் அதில் நிலைமை எப்படி இருக்குமோ அதே போல தான் இறை நினைவை இழந்த ஒரு மனிதனுடைய நிலைமை இருக்கும். அல்லாஹு அக்பர். மிக கவனமாக நம்ம இந்த விஷயத்தை கேட்கணும். இமாம் அதாவது இப்னுல் கையிம் ஜௌசியா ரஹ்மஹுல்லா அவங்களுக்கு ஒரு கிதாப் இருக்குது, அல் வாபிலு ஸய்யிப் மினல் கலிமி த்வையிப் அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு கிதாபு. அதில் முக்கியமாக நல்ல என்னன்னு சொன்னால் அந்த கிதாபோட பேரை வந்து கனமழை, அது அதிக மழைன்னு சொல்லுவோம், அடர்த்தியான மழை, அதாவது நல்ல பேச்சிலிருந்து பொழியும் அடர்த்தியான மழைன்னு அந்த கிதாபோட பேர். அப்படின்னா அல் கலிமு த்வையிப், சிறந்த வார்த்தைகள், அல்லாஹ்வுக்கு விருப்பமான வார்த்தைகள் அப்படின்ட்டு ஒரு அழகான ஒரு கிதாப் எழுதியிருக்கிறாங்க. இந்த புத்தகத்தில் சுமார் 72 நன்மைகளை சொல்கிறாங்க. திக்ரு செஞ்சால் என்ன கிடைக்கும், திக்ரு செஞ்சால் அதில் நன்மை என்ன எழுதும்போது சொல்கிறாங்க. சுமார் 100க்கும் மேற்பட்ட விஷயங்கள் இருக்கிறது, நான் அதில் ஒரு சில பகுதிகளை உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்ட்டு சுமார் அவங்களோட கிதாபில் 72 விஷயங்களை சொல்கிறாங்க. அருமையான கிதாபு, அருமையான விஷயம். கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு 35 வரைக்கும் மொழிபெயர்த்துட்டேன். இன்ஷா அல்லாஹ் இன்னும் மிச்சத்தையும் நான் ட்ரை பண்ணுறேன். உங்களோட இந்த தொகுப்புகள் இன்னும் நான் முழுசாக தரலை, நான் இன்ஷா அல்லாஹ் அதை முழுசாக தருவேன். அப்போ அதில் முக்கியமாக அவங்க என்ன சொல்கிறாங்கண்டா, அதாவது வந்து இந்த திக்ர் செய்வதிலே சுமார் 100க்கும் மேற்பட்ட பிரயோசனங்கள் இருக்கிறது அப்படின்றாங்க. நீங்கள் அல்லாஹ்வை திக்ர் செய்கிறீங்களா, திக்ருண்டா என்னன்றது சொல்லுவோம், அல்லாஹ்வை நினைக்கிறதுண்டா என்னன்னு சொல்லுவோம். அந்த இறை நினைவுக்கு சுமார் 100க்கும் மேற்பட்ட பயன்கள் இருக்கிறதுன்னு சொல்லிவிடும். முதலாவது சொல்கிறாங்க, அன்னஹு யத்ருது ஷைத்தான் வயக்மஉஹு வயக்ஸிருஹு, அந்த இறை நினைவு செய்கின்றவனுக்கு ஷைத்தானை விட்டும் அந்த திக்ரு விரட்டிடும், ஷைத்தானை கிட்ட வரவிடாது, அவனை அடக்கி விடும், அவனை உடைத்து விடும். நீங்கள் இறை நினைவோடு, அப்போ இறை நினைவு என்பது ஷைத்தானை உங்களை விட்டும் விரட்டி விடும், அவனை அடக்கிவிடும், அதே போல் அவனை உடைத்து விடும். ரெண்டாவது சொல்கிறாங்க, அன்னஹு யுர்திர் ரஹ்மான் அஸ்ஸ வஜல். ஒரு சிலதை மட்டும் உங்களுக்கு நான் ஹைலைட் பண்ணி சொல்லி காட்டுறேன், முக்கியமான விஷயங்கள். அதாவது இறை நினைவோடு நீங்கள் வாழ்கிற நேரத்தில் அல்லாஹ்வுடைய திருப்தியை உங்களோட வாழ்க்கையில் அது கொண்டுட்டு வரும், உங்களுடைய அல்லாஹ்வுடைய திருப்தி உங்கள் மேலே ஏற்படும். அதே மாதிரி அன்னஹு யுஸீலுல் ஹம்ம வல் கம்ம அனில் கல்ப், அதாவது உள்ளத்தில் உள்ள கவலைகள், துயரங்கள், துன்பங்களை அது போக்கிவிடும். அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். இதெல்லாமே அவங்க சும்மா எழுதல, குர்ஆன் ஹதீஸுடைய அந்த அந்த ஒரு சாறு புழிஞ்ச செய்தி மாதிரி தான், செய்திகளை வச்சு தொகுத்து எழுதிக்கிறாங்க. அதே மாதிரி இறை நினைவு என்பது அன்னஹு யஜ்லிபுல் கல்ப் அல் ஃபரஹ வஸ் சுரூர வல் பஸ்த், உள்ளத்துக்கு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் ஒரு விரிவான மனநிலையையும் மனுஷனுக்கு கொண்டுகிட்டு வரும். அதே மாதிரி சொல்றாங்க, அன்னஹு யுகவ்வில் கல்ப வல் பதன், அது வந்து உள்ளத்தையும் உடம்பையும் என்ன செய்யும், அது பலப்படுத்தும். இறை நினைவு என்பது வெறுமனே உங்களோட உள்ளத்துக்கு மட்டும் அது உற்சாகம் அல்ல, அதோட உடம்பையும் எப்பயும் ஆக்டிவாக வச்சுக்கணும். நீங்கள் சும்மா பாருங்கள், நீங்கள் ஜமாத்தோட டெய்லி சுபத்தை வரும்போது ஒரு நேரம் ஒரு மிஸ் பண்ணி விட்டு பாருங்க, அப்போ எப்படி அன்றைக்கு ஃபுல்லாண்டு என்ன காரணம், அது மென்டலி மட்டுமல்ல ஃபிசிக்கலியும் நம்மளை என்ன செய்யும், ஃபெடப் ஆக்கும். அப்போ இறை நினைவு என்பது வெறுமனே உள்ளத்தை மட்டும் அது உற்சாகப்படுத்தாது, உள்ளத்தில் ஏற்படுற அந்த உற்சாகம் என்பது உடம்பையும் அது என்ன செய்யப்படும், உற்சாகப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறான். அதே மாதிரி அன்னஹு யுனவ்விரு அல் வஜ்ஹ வல் கல்ப், முகத்தையும் உள்ளத்தையும் அது ஒளியூட்டி கொண்டே இருக்கும், எப்போவுமே அவன் பிரகாசமாகவே இருப்பான். அதே மாதிரி அன்னஹு யக்ஸு அஸ்ஸாக்கிரல் மஹாபத வல் ஹலாவத வன் நதர, அதாவது வந்து எப்போவுமே திக்ரு செய்பவனுக்கு அல்லாஹு தஆலா கண்ணியத்தையும் அந்த திக்ரின் மீது இன்பத்தையும், அதாவது அவனோட முகத்தில் ஒரு புத்துணர்ச்சி அல்லது நதரத்துன்னு சொல்லுவாங்க, ஒரு பூரிப்பையும் அல்லாஹு தஆலா, புத்துணர்ச்சியையும் அல்லாஹு தஆலா உண்டாக்குவான். அதே மாதிரி அடுத்த ஒரு விஷயம் என்னென்னா, அல்லாஹ்வோட அன்பை உங்களோட வாழ்க்கையில் கொண்டு வருவதற்கு இந்த திக்ருகள் என்பது காரணமாக இருக்கும். எது மனித வாழ்க்கையிட மார்க்கத்திட அச்சாணியோ, எது முக்கியமானதோ அந்த முஹப்பத், அல்லாஹ் என்ன சொல்கிறான், குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ் ஃபத்தபிஊன், நீங்கள் என் அல்லாஹ்வை விரும்புகிறவங்களாக இருந்தால் என்ன பின்பற்றுங்க. யுஹ்பிபுக்குமுல்லாஹ், அல்லாஹ் என்ன செய்வான், உங்களை விரும்புவான். அப்போ
அந்த முஹப்பத்தை உங்களோட வாழ்க்கையில் அது கொண்டு வருகிறது. அதுதான் சுபீட்சத்தினுடைய அடிப்படையாக இருக்கிறது, வாழ்க்கையினுடைய வெற்றியினுடைய அடிப்படையாக இருக்கிறது. எனவே வாழ்க்கையில் நீங்கள் எப்போவுமே அல்லாஹ்ட அந்த அன்பை நீங்கள் பெறக்கூடிய ஒரு சூழ்நிலையை அது உண்டாக்குகிறது. அது மாத்திரமல்ல, இந்த திக்ரு என்பது, இறை நினைவு என்பது, நீங்கள் எப்போவுமே அல்லாஹ் என்ன கண்காணிக்கிறான் என்ற அந்த முராக்கபாவை உங்களோட உள்ளத்துக்குள்ள அது போட்டுக்கிட்டே இருக்கும். என்ன நல்லா பார்த்துக்கிட்டிருக்கிறான், யா அல்லாஹ் என்ன காப்பாற்று. அப்படி தான் ஒரு பாவம் வந்தோன்னு நீங்கள் அல்லாஹ் நினைக்கிறீங்க. ஒரு தவறு, ஒரு பேச்சில் நீங்கள் பிழையாக பேசிட்டா, யா அல்லாஹ் நான் தப்பாக பேசிட்டேன், அல்லாஹ் ஒரு தவறை செஞ்சேன், யா அல்லாஹ் நான் தவறை செஞ்சிட்டேன் அப்படின்னு அந்த முராக்கபா என்ற அந்த இறை அல்லாஹ்ட கண்காணிப்பை உங்களுக்குள்ள அது ஊட்டிக்கொண்டே இருக்கும். அதன் மூலமாக உங்களோட இபாதத்துகள் இஹ்சானாக இருக்கும். இஹ்சான்டா என்ன? அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தராஹு. நீங்கள் அல்லாஹ்வை எப்பவுமே வணங்குவீங்க, நீங்கள் அல்லாஹ்வை பார்க்குற முறை, அல்லது அல்லாஹ் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அந்த ஃபீலிங்கோடய தான் உங்களோட லைஃப் போய்கிட்டீங்க. கண்ணியமான சகோதரி, முக்கியமான விஷயங்கள். அது மாத்திரமல்ல, அன்னஹு யூரிசுஹுல் இனாபா. எப்போவுமே அல்லாஹ்வை நோக்கி நெருங்கக்கூடியவர்களாக உங்களை அது ஆக்கும். அதிகமாக அல்லாஹ்வை நினைப்பதன் மூலமாக நீங்கள் எல்லா நிலையிலையும் அல்லாஹ்வை நெருங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த திக்ர் உங்களுக்கு உண்டாக்கும். இது மாதிரி ஏராளமான விஷயங்களை சொல்கிறாங்க. சுமார் 70 விஷயங்களை இமாம் அவங்க தன்னுடைய கிதாபில் சொல்கிறாங்க. அப்போ இந்த விஷயங்களை நாம் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வர நேரத்தில் நாங்கள் என்ன செய்வோம், அல்லாஹ்வோட நெருக்கமாக இருப்போம் அப்படின்ற விஷயத்தை இந்த கிதாபினுடைய ஆசிரியர் நமக்கு அழகாக சொல்கிறாங்க. நீங்கள் பாருங்கள், அதே மாதிரி சொல்கிறாங்க. எப்படின்னா, லவ்லம் யக்குன் ஃபி திக்ர். சில நேரம் இந்த திக்ர்களுக்கு இமாம் சொன்ன இந்த 72 விஷயங்களும் இல்லைன்னு வைப்போமே. இந்த 72 சிறப்பு அவங்க சொல்கிறாங்க, இந்த 72 சிறப்புகளும் இல்லை என்று எடுத்துக்கிட்டா கூட திக்ருக்கு அல்லாஹ்வும் தூதரும் சொல்கிற அந்த சிறப்பே அது செய்கிறதுக்கு போதுமானது. வழங்குதா சொல்லுது, இந்த விஷயங்கள் எல்லாம் இல்லை என்றாலும் கூட திக்ருக்கு வரக்கூடிய அந்த சிறப்புகளே அதை நீங்கள் செய்வதற்கு மிகவும் தகுதியானதாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சில ஹதீஸுகளை ஆதாரமாக கொண்டுட்டு வராங்க. புகாரியில் வரக்கூடிய ஒரு செய்தி 3293 இலக்கத்தில் இந்த செய்தி பதிவாகி இருக்கு. என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இதில் முக்கியமாக இன்னொரு செய்தியும் சொல்கிறாங்க. அதாவது வணக்க வழிபாடுகளில் மிக இலகுவாக செய்து அதிகமாக நன்மையை பெறுவதற்குரிய வழி திக்ரில் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் தொழுகண்டா கூட எழும்பணும், ஒலி செய்யணும், பள்ளிக்கு போகணும், தொழணும், எல்லாம் செய்யணுமா இல்லையா? ஹஜ்ஜின்னா அதுக்கு செலவழிக்கணும், தூரம் போகணும், அப்படி தானே? இப்போ இந்த திக்ருக்கு வச்சிருக்கிற இந்த நன்மையெல்லாம் நீங்கள் பார்த்து, உடம்பால் செய்கிற நன்மையை நீங்கள் கணக்கு பார்த்து இதையும் உடம்பால் செய்யணுன்ற மாதிரி இருந்தால் அந்த நன்மை உங்களால் அடைய முடியாது. ஆகவே திக்ரு என்பது இலகுவாக நன்மையை பெறுவதற்கான, அதுவும் அதிகமான நன்மையை பெறுவதற்கு அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிற மிகப்பெரிய ஒரு நியாமத்தாக இருக்கிறது, அல்லாஹ்ட மிகப்பெரிய ஒரு அருட்கொடையாக இருக்கிறதுன்னு சொல்லி போட்டு புகாரில் வரக்கூடிய ஒரு செய்தியை சொல்கிறாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ். யார் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இந்த விஷயத்தை எப்படி, லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். எத்தனை பேருக்கு பாடம்? எல்லாரும் பெரும்பாலும் பாடமாக்கிப்போம், அப்படி தானே? அடிக்கடி நம்ம ஓதுறதுவா. இதை நீங்கள் ஃபி யௌமின் மிஅத மர்ரா, ஒரு நாளைக்கு நீங்கள் 100 தடவைகள் ஓதினீங்கன்னு சொன்னால், கானத் லஹு அத்ல 10 ரிகாப், 10 அடிமைகளை விடுதலை செஞ்ச நன்மை உங்களுக்கு கிடைக்கும். 10 அடிமைகள், சுப்ஹானல்லாஹில் அஸீம். அது மாத்திரமல்ல, வ குத்திபத் லஹு 100 ஹஸனா, 100 நன்மைகள் உங்களுக்கு எழுதப்படும். வ முஹியத் அன்ஹு 100 ஸய்யிஆ, 100 பாவங்கள் உங்களுக்கு மன்னிக்கப்படும். எல்லாத்தையும் விட பெருசனண்டா, வ கானத் லஹு ஹிர்ஸன் மினஷ் ஷைத்தானி யௌமஹு அல்லதி ஸாலிக் ஹத்தா யும்சிய, அதை ஓதின அந்த நாள் மாலை வரையும் ஷைத்தானிடமிருந்து உங்களுக்கு பாதுகாப்பு அரணாக அது இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. வலம் யஅதி அஹதுன் பி அஃதல மிம்மா ஜாஅ பி, உங்களில் அன்றைய தினத்தில் இதை சொன்னவரை விட ஒரு சிறந்தவர் இருக்க முடியாது. இல்லா அஹதுன் அமில அக்ஸர மின் தாலிக், இதை விட கூடுதலாக ஒருத்தர் செஞ்சிருந்தாலே தவிர. அதாவது இதை ஓதின ஒருவர் அவரை விட சிறந்த ஒரு ஆள் இருக்க முடியாது அன்றைய தினத்தில். யார் சிறந்தவராக இருப்பார்டா, நீங்கள் 100 ஓதியிருந்தால் ஒரு ஆள் 150 ஓதியிருந்தால் அவங்கள விட அவர் சிறந்தவராக இருப்பார். அப்படின்ற அர்த்தம் என்ன?
100 ஓதுன்றதல்ல. உங்களுக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ நீங்கள் ஓதிக்கிட்டே இருங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். நமக்கு பாடமானது. நமக்கு மினி செகண்ட் போதுமே, ஒரு 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 2 3 4 5 செகண்டில் ஓதி முடிச்சிடலாம். அப்போ நம்ம என்ன செய்யலாம், இதை டார்கெட் பண்ணலாம். நம்ம இரவு படுக்கும்போது ஒரு 10 ஓதிடுவோம், ஒரு தொழுகைக்கும் போகிற ஒரு 10, அதான் டைம். நம்ம அதுக்காக நான் சொல்ல வரல ஒரு தொழுகைக்கும் போகிற 5 ஓதுனா சரி, இது நீங்கள் வரையறுத்து கொள்ள வேண்டிய விஷயம். வழங்கா சொல்றது முக்கியமான விஷயம். அப்போ இந்த சிறப்பை தான் சொல்ல வராங்க. மேலே சொன்ன விஷயம் இல்லாட்டியாலும் அந்த திக்ருக்கு வந்துக்கிற சிறப்பை நீங்கள் தெரிஞ்சாலே அதுவே மிகப்பெரிய ஒரு அல்லாஹ்வுடைய ஒரு ஃபதுலாக இருக்குது. அல்லாஹ் உங்களுக்கு செய்திருக்கிற மிகப்பெரிய ஒரு அருளாக இருக்குதுன்றதை விளங்கிக் கொள்ள. இதே மாதிரி ஜாபிர் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, ஒரு செய்தி வருது சுனன் திர்மிதில 3464 பாருங்க. மன் கால சுப்ஹானல்லாஹில் அதீம் வ பிஹம்தி, சுப்ஹானல்லாஹில் அதீம் வ பிஹம்திஹி என்று யார் சொன்னாரோ குரிசத் லஹு நஹ்லத்துன் ஃபில் ஜன்னா, சொர்க்கத்தில் அவருக்காக ஒரு நஹ்லான்னா என்ன, பேரிச்சம்பரம், ஒரு ஈச்சமரம் அவருக்காக நாட்டப்படுகிறது. அங்கே அவருக்காக ஒரு மரம் நாட்டப்படுகிறது. நஹ்லா துபாய் தெரியுமா இல்லையா? ஃபார்ம் ஜுமேரான்னு சொல்லுவோம்ல, ஃபார்ம்டா என்ன, பேரிச்சம்பழம் தானே சொல்கிறது. அங்கே அவருக்காக ஒரு மரம் நட்டப்படுது. திருமதியில் 3464 இலக்கத்தில் இந்த செய்தி பதிவாகி. இதே மாதிரி முக்கியமாக நம்ம எல்லாரும் பயப்பட வேண்டிய ஒரு விஷயம், இந்த திக்ர் இல்லைன்னா நம்ம யாருன்றதுக்கு இந்த அளவு போகிறதுக்கு இந்த ஹதீஸ் போதுமானது. புகாரில் 6407 ஹதீஸை பாருங்க. அபு மூஸா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, மஸலுல்லதி யذ்குரு ரப்பஹு, யார் தன்னுடைய ரப்பை திக்ர் செய்கிறானோ, ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கிற திக்ருன்றது எப்போவுமே இறை நினைவோடு நம்ம கனெக்ட் ஆகிருக்கணும். ஏன்னா சுப்ஹானல்லாஹ் சொல்கிறது, அல்ஹம்துலில்லாஹ் சொல்கிறது, குல்லு தஸ்பீஹத்தின் சதகா ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லையா? நீங்கள் சுப்ஹானல்லாஹ் சொல்வது சதக்காவாகும், குல்லு தஹ்மீதத்தின் சதக்கா, நீங்கள் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வது சதக்காவாகும், குல்லு தஹ்லீலத்தின் சதக்கா, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்வது சதக்காகும், சொன்னாங்களா இல்லையா? அடிக்கடி நீங்கள் முட்டியமான தொழுகைக்கு பிறகு அந்த சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சொல்கிறீங்க. இதெல்லாமே என்னது, அந்த திக்ரு தான். குர்ஆன் ஓதுறீங்க, அதுவும் ஒரு திக்ரு தான். என்ன, அதை பற்றி வரும் பின்னால். அப்போ மஸலுல்லதி யذ்குரு ரப்பஹு வல்லதி லா யذ்குரு ரப்பஹ், உங்களில் ரப்பை திக்ரு செய்கிறவனும் செய்யாதவனுக்குமான உதாரணம் மஸலுல் ஹய்ய் வல் மையித், அதாவது உயிரோடு வாழ்கிறவனுக்கும் மௌத்தா போனவனுக்குமான உதாரணமாகும். ஒருத்தர் திக்ரு செய்கிறான், அல்லாஹ்வை நினைக்கிறான்டா, அவன் உயிரோடு இருக்கிறான்னு அர்த்தம். ஒருத்தர் அல்லாஹ்வை நினைக்கிறான் இல்லைண்டா அவன் மௌத்தா போய்தான்டா அர்த்தம். சுப்ஹானல்லாஹ். இதுதான் சொன்னாங்க, திக்ரு என்பது மனிதனுக்கு எப்படி உடம்புக்கு சாப்பாடு அவசியமோ அதே மாதிரி தான். உடம்புக்குள்ள நஞ்சு கலந்தால் என்ன நடக்கும், மனுஷன் மௌத்தா போயிடுவான். அதே மாதிரி பாவங்கள் நஞ்சை போலன்றாங்க. பாவங்களோட செயல்களில் நீங்கள் வரக்கூடிய பாவங்களுக்கு நஞ்ச மாதிரி. எப்படி நாம் நஞ்சை சாப்பிட்டுட்டோம் என்று ஃபீல் ஆகின உடனே இமீடியட்டாக நாங்கள் அந்த அதுலேருந்து நம்ம சிகிச்சை பெறுறதுக்காக போகிறோமோ, அதே மாதிரி பாவங்கள் நடந்தால் என்ன செய்யணும், وَإِذَا فَعَلُوا فَاحِشَةً أَوْ ظَلَمُوا أَنفُسَهُمْ, அவர்கள் மானக்கேடான விஷயத்தை செய்துவிட்டால் அல்லது பாவத்தை செய்துவிட்டால் ذَكَرُوا, உடனே அல்லாஹ்வை ஞாபகப்படுத்திடுவான். அல்லாஹ் என்ன மன்னிச்சிரியா, அல்லாஹ் தெரியாமல் தொழுகை விட்டேன், அல்லாஹ் நான் இப்போ தொழுதுறேன், அல்லாஹ் உடனே ذَكَرُوا فَاسْتَغْفَرُوا, ஃபா என்பது இமீடியட்டாக இஸ்திக்பார் செய்வாங்க. அப்போ எனவே ஒரு மனிதர் அல்லாஹ் இறை நினைவோடு வாழ்கிறதுக்கும் இறை நினைவு இல்லாமல் இருக்கிறதுக்கும் செத்து போன உள்ளங்கள் இஸ்திக்பார் செய்யாது. அதான், அதாவது அலி ரலியல்லாஹு அவங்க சொல்கிறாங்க, உங்களுக்கு அல்லாஹ் இஸ்திக்பார் செய்கிற எண்ணத்தை தாரதே உங்களை தண்டிக்காமல் இருக்கிறதுக்கு தாண்டாங்க. உங்களுக்கு இஸ்திக்பாரை பற்றிய எண்ணம் வாரதே அல்லாஹ் உங்களுக்கு செய்கிற கயிறு தான். அப்போ இஸ்திக்பார் எண்ணம் உங்களுக்கு வருதுன்ற கருத்து உங்கள் உள்ளம் உசுராகிக்கின்ற அர்த்தம். அதை புரிஞ்சு கொள்ளணும். அப்போ மையத்துக்கும் உயிராக இருக்கக்கூடிய மனுஷனுக்குமான உதாரணமாக இந்த செய்தியை நாங்கள் புகாரில் 6407 பார்க்குறோம். அதே மாதிரி 779 சஹி முஸ்லிம்ல இந்த செய்தி பதிவாக இருக்குது. மஸலுல் பைத்தில்லதி யுத்கருல்லாஹு ஃபீ, எந்த வீட்டில் அல்லாஹ்வை நினைவுபடுத்தப்படுமோ அந்த வீட்டுக்கும், வல் பைத்தில்லதி லா யுத்கரு ஃபீஹி லா யுத்கருல்லாஹு ஃபீஹி, எந்த வீட்டில் அல்லாஹ்வை திக்ரு செய்யப்படாமல் இருக்குதோ அந்த வீட்டுக்குமான உதாரணமும் மஸலுல் ஹய்ய் வல் மையித்னாங்க. ஒரு இடத்துல மனிதர்களை பற்றி சொல்கிறாங்க, இறை நினைவு இல்லைண்டா உங்களுக்கு திக்ரு வருது இல்லை, உங்களுக்கு அல்லாஹ்வை ஞாபகம் வருது இல்லைண்டா உள்ள செத்து போய்துன்னு அர்த்தம். விளங்குதா சொல்கிறது? அப்போ இது முக்கியமான ஒரு ஹதீஸ். எனவே தான் இதில் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், எப்போவுமே நீங்கள் திக்ரோட இறை நினைவோடு வாழ்கிறது என்பது
கியாமத்து நாளிலே உங்களுக்கு சாட்சியாக அல்லாஹு தஆலா அதை கொண்டுட்டு வருவான். நீங்கள் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தினீங்க, அந்த திக்ர் செய்வதை அல்லாஹு தஆலா ஒரு சாட்சியாக கொண்டுகிட்டு வருவான். எப்போது இறை நினைவை விட்டும் நீங்கள் தூரமாகின்றீர்களோ அப்போதெல்லாம் உங்களோட வாழ்க்கையில் கீபத் வரும், உங்களோட வாழ்க்கையில் நமீமா கோல் மூட்டுறது வரும். அதே மாதிரி மனிதன் எப்போவுமே அல்லாஹ்வோடு தொடர்பாக இருக்கும் போதெல்லாம் அவனுக்கு சொர்க்கத்துக்கான பாதைகள் திறக்கப்படும். எப்போதெல்லாம் நாம் அதை தவறி போகிறோமோ அப்போதெல்லாம் நாங்கள் சொர்க்கத்தில் அந்த பாதையிலிருந்து நாங்கள் தூரப் போகிறோம் அப்படின்னு மிக அழகான ஒரு செய்தியை சொல்கிறான். சொல்லிவிட்டு இந்த திக்ருடைய வகைகளை சொல்கிறான். திக்ரு என்னென்ன வகையான திக்ர்கள் இருக்கிறது அப்படின்றாங்க. இப்போ திக்ருன்னு நமக்கு பொதுவாக தெரியும், அல்லாஹ்வை திக்ரு செய்யணும். திக்ரு என்னென்ன வகையான திக்ரு, திக்ருண்டா என்னன்றதை விளங்கிக் கொள்றதுக்கு இந்த வகையை விளங்கிட்டால் உங்களுக்கு விளங்கிடும். இதெல்லாம் திக்ரா அப்படின்னு. இப்போ நாம் திக்ருன்னு என்னதெல்லாம் நினச்சிக்கிறோம்? அதாவது இந்த நம்ம சொன்ன இந்த லா இலாஹ இல்லல்லாஹ், நம்ம சொன்னோமே வஹ்தஹு லா ஷரீக லஹு சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி, இதுகளும் திக்ரு தான். வேணா தஸ்பீஹ்னு சொல்லுவாங்க. தஸ்பீஹ்னா சுப்ஹானல்லாஹ் சொல்றதுக்கு சொல்றது, அப்படி தானே. தஹ்லீல்னு சொல்லுவாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்வதற்கு. தஹ்மீதுன்னு சொல்லுவாங்க, என்னது அல்ஹம்துலில்லாஹ் சொல்றது. இதே மாதிரி இந்த திக்ரை பொறுத்தவரையும் ஒன்றும் அல்லாஹ்வுடைய சிஃபாத்துகள், அல்லாஹ்வுடைய பெயர்கள், அவனை புகழுகிற விதமாக நாம் செய்கிற திக்ர்கள். உதாரணமாக சுப்ஹானல்லாஹ்னு சொல்றது, அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்றது, லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்றது, இது ஒரு வகையானது. இப்போ நாங்கள் இதில் என்ன செய்கிறோம்? அல்லாஹ்வை புகழுகிறோம், அவனை தூய்மைப்படுத்துகிறோம், அவனோட சிஃபாத்துகளை நாங்கள் சொல்லி அவனை நாங்கள் துதிக்கிறோம். இரண்டாவது என்ன விஷயம்னு சொன்னால் அல்லாஹ்வை பற்றிய ஒரு செய்தியை சொல்றது. இப்போ உதாரணமாக அல்லாஹு அஸ்ஸ வஜல் அப்படி நம்ம சொல்கிறோம், அல்லாஹு அஸ்ஸ வஜல் யஸ்மஉ அஸ்வாத் இபாதி, அல்லாஹ் அடியார்களுடைய விஷயங்களை கேட்குறான் அப்படின்னு நாங்கள் அல்லாஹ்வை பற்றிய ஒரு மெசேஜை சொல்கிறோம். அல்லாஹ் அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்கிறான், இதுவும் திக்ரு தான். நீங்கள் இப்படி பண்ணாதீங்க, அல்லாஹ் நம்மளை எப்போவுமே கண்காணிச்சிட்டு இருக்கிறான், அல்லாஹு தஆலா நம்மளோட செயல்களை எழுதுறதுக்கான விஷயம், அவனை பற்றி ஒரு செய்தியாக நம்ம சொல்கிறோமே, அதுவும் திக்ரு தான். அதே மாதிரி நாங்கள் அல்லாஹ் ஒரு விஷயத்தை தடுத்திக்கிறான்னு ஒரு ஆள்கிட்ட சொல்கிறோமே, ஒரு ஆள் பாவம் செஞ்சுட்டிருக்காரு, இது கூடாது, செய்யாதீங்க, இது மார்க்கத்தில் கூடாது, அனுமதி இல்லை, அதுவும் திக்ரு தான். என்ன அல்லாஹ்வை திக்ரு செய்யறது சிலவங்க என்ன சொன்னால் வியாபாரத்தில் அல்லாஹ்வை திக்ரு செய்யுங்கன்ற அர்த்தம் அளவு நிறுவையில் சரியாரிங்கன்ற அர்த்தம். இவர் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ்ன்னு அங்கே ரோங்க நிறுத்திடிப்பார். கேட்டால் நான் வியாபாரத்தில் திக்ரு அதல்ல. நீங்கள் வியாபாரத்தில் அல்லாஹ்வை நினைங்கன்ற அர்த்தம் என்னண்டா, ஹராத்தை செய்யும்போது உங்களுக்கு நினைவு ஒரு நல்லா பார்த்துக்கிட்டிக்கிறான், அதான் திக்ருன்றாங்கண்ணே. தொழுகையில் அல்லாஹ்வை நினைங்கன்ற அர்த்தம் என்ன? அந்த தொழுகையில் அல்லாஹ்வோட நம்ம உரையாடுறோம் அப்படின்ற ஃபீலிங் ஃபெஸ்ட்டுக்கு வரணும். நமக்கும் தொழுகைக்கு சம்பந்தம் இல்லாமல் அல்லாஹ் அக்பர்னு நம்ம கணக்கு உலக பார்த்துட்டு இருந்தா, அல்லது உலக விஷயங்களை நம்ம யோசிச்சுக்கிட்டு இருந்தா, அல்லது தொழுகைக்கு நமக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு மனநிலை இருந்தா, அப்போ திக்ருன்றது அதான் சரியாக ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளணும். அப்போ எப்போவுமே அல்லாஹ் ஒரு விஷயத்தை தடுத்திக்கிறான் என்று சொல்வதும் திக்ராகும். அதே மாதிரி அஃதலு திக்ர், திக்ரிலேயே மிகச்சிறந்த திக்ரு என்னென்னா திலாவத்துல் குர்ஆன், குர்ஆனை ஓதுது. விளங்க சொல்லுது. அப்போ 4 வகையாக இங்கே சொன்னாங்க. ஒன்று அல்லாஹ்வை துதிக்கிறது, அவனோட பண்புகளை பற்றி சொல்கிறது. அதே மாதிரி அல்லாஹ்வோட ஒரு மெசேஜை சொல்கிறது, அல்லாஹ் தடுத்திக்கிறான்ற ஒரு விஷயத்தை சொல்கிறது. அதே மாதிரி இப்போ இந்த வகையில் அல் அம்ரு பில் மஅரூஃப் வன் நஹி அனில் முன்கர் திக்ரா இல்லையா? அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொல்கிறான்? குன்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ், இந்த மனிதர்களுக்காக உருவாக்கப்பட்ட மிகச்சிறந்த உம்மத்தாக நீங்கள் இருக்கிறீங்க. ஏன்? தஅமுரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர், நல்லது நீங்கள் ஏவுறீங்க, தீமையை தடுக்கிறீங்க. இந்த மஜ்லிஸில் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம், இது திக்ருடைய மஜ்லிஸா இல்லையா? நிறைய பேர் தப்பா விளங்கி கொள்றாங்க. திக்ருடைய மஜ்லிஸ்ன்னு சொன்னால் அங்கே உட்கார்ந்து ஹா ஹா ஹக்கு தூ ஹக்குன்னு அடிப்பாங்க தெரியுமா? நம்மளோட ஊர்வலாம் சில பள்ளிவாசல சத்தம் கேட்குறது, இந்த சிங்கள ஆட்களுக்கு தெரியல என்ன நடக்குது, ஹாண்டானோ ஹாங்கிறான்னு. ஒரு ஆள் கேட்டானா எத்தனை பள்ளியே கொஹத்தியனவா சிங்களத்தில் இருக்கிறனா இந்த பள்ளி எங்கே நிற்கிதுன்னு கேட்டால் அவர் கேட்டாரா முனப்பள்ளி இது ஓயாகன்னு, நட்டன பள்ளி இது, இந்த டான்ஸ்லாம் ஆடுவாங்க அந்த பள்ளியாக கேட்குறீங்க, இல்லாட்டி தொழுகிற பள்ளியாண்டாங்க. அப்போ அந்த மாதிரி அந்த பள்ளிவாசலையே ஒரு ஒரு டான்ஸ் பிளேஸாக மாற்றுறாங்கன்னா திக்ரு அடிக்கணுமா? இது திக்ரு தான். நாம் இப்போ அல்லாஹ்வை பற்றி பேசுகிறோம், அவனை துதிக்கிறதை பற்றி பேசுகிறோம். இந்த மஜ்லிஸ் என்னது? இதுவும் திக்ருடைய மஜ்லிஸ்ன்னு உடனே போய் உட்காந்துக்கிட்டு என்னத்தையாவது ஓதிக்கிட்டு இருக்கிற மஜ்லிஸ் தான்னு நம்ம நினச்சிடப்படாது. அப்படி விளங்கித்தான் சில ஆட்கள் என்ன செய்கிறாங்க, திக்ருடைய மஜ்லிஸ், அங்கே பயானெல்லாம் இல்லைப்பா, திக்ரு மட்டும்தான். பயான் என்ன புரியுதா உங்களுக்கு? எனவே அல்லாஹ்வோட நினைவுபடுத்தல்ன்றது அல்லாஹ்வோட கட்டளைகளை சொல்கிறது, அவன் தடுத்திக்கிறான்றதை சொல்கிறது, அவனோட குர்ஆனை பற்றி சொல்கிறது, அல்லாஹ்வோட தூதரை பற்றி சொல்கிறது,
எல்லாமே என்னது திக்ருதான்றதை நம்ம விளங்கிக் கொள்ளணும். அப்போ அஃதலு திக்ர் என்ன? திலாவத்துல் குர்ஆன். மிகச்சிறந்த இறை நினைவு என்னென்றால் குர்ஆனை ஓதுவதாகும். பொதுவாக குர்ஆனை பொறுத்தவரையும் அது மனித உள்ளங்களில் இருக்கிற நோய்களுக்கான ஒரு ஷிஃபாவாக அது இருக்குது. நம்ம நிறைய குர்ஆனை பற்றி படிச்சுக்கிறோம். மனித உள்ளங்களில் இருக்கிற எல்லா வகையான நோய்களுக்கும். மனித உள்ளங்களில் 2 வகையான நோய் வரும். ஒன்றும் சுபஹாத், சந்தேகங்கள் வாரது, அப்படிதானே, டவுட் வாரது, குழப்பம் வாரது. இப்படி இருக்குமா, தொழுதெல்லாம் நமக்கு கிடைக்குமா, நம்ம துவா கேட்டு நம்ம கஷ்டப்படாமல் துவா கேட்டெல்லாம் அல்லாஹ் தருவானா, என்ன அஸ்தகுஃபிருல்லாஹ்னு சொன்னால் நமக்கு உலகத்தில் அல்லாஹு தஆலா எல்லாத்தையும் தருவான்றானே, அது எப்படி? இது நம்ம வெளியில் சொல்லலைன்றாலும் நம்மளோட உள்ளத்துக்குள்ள அதை பற்றி ஒரு ஸ்ட்ராங்கான அந்த எண்ணம், அந்த அந்த அகீதா குறையும் போது தான் தொழுதெல்லாம் கிடைக்குமாப்பா, வேலைக்கு போனால் அப்படி வருமா இல்லையா? அதெல்லாம் நேரடியாக நம்ம அல்லாஹ் இல்லைன்னு சொல்ல மாட்டோம். சில ஆளுக்கு ஒரு சில பிரச்சனைகளை சொல்லுவாங்க, அல்லாஹ் இப்படி பண்ணி போட்டாப்பா உங்களுக்கு அப்படின்னு. ஏன்னா அல்லாஹ் என்ன உங்களுக்கு கெடுதியாக செய்வாங்க. அல்லாஹ் குர்ஆனை சொல்லும்போது ஒமா ஸலமூனா, நாம் யாருக்கு அநியாயம் பண்ண மாட்டோம், வலாக்கின் கானு அன்ஃபுஸஹும் யظ்லிமூன், என்றாலும் மனிதன் தனக்குத்தானே அநியாயம் பண்ணுறான். அப்படி தானே? இப்போ நாங்கள் அல்லா இடத்துல அல்லாஹ் எனக்கு ஒரு நல்லதான்னு கேட்குறோம், பார்த்தா கஷ்டமே தான் வருது. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால வச்சு அவங்களுக்கு அநியாயம் பண்ண நேரத்தில் சில ஆட்களை குறிப்பிட்டாங்க, இந்நாளை நீ பாரு, இந்நாளை நீ பாரு, இந்நாளை நீ பாருங்க. அப்படியே ரசூலுக்கு அநியாயம் பண்ணதில் குறிப்பிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஊரோடு ஓடின யார்? அந்தாக்களா? இல்லை, ரசூலா போனாங்க. ஹிஜ்ரத் போன ரசூலா தானே. அதுக்கப்புறம் அவங்களுக்கு தானே நடக்குது. கடைசியாக நடந்தது. அல்லாஹு தஆலா அதுக்கு ஒரு டைம் வச்சுப்பான். இப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ்வுக்கு பொருத்தமான ஒரு மனிதர், பொருத்தமான ஒரு பரம்பரையில் உள்ளவர், ஒரு நபியுடைய மகன். என்ன குத்தம் செஞ்சார் சின்ன பிள்ளையாகும் போது? அவரை தூக்கி பால்கணத்தில் போட்டு அவர் என்ன செய்கிறாரு, ஒரு இடத்துல வளர்றாரு, செய்யாத குத்தத்துக்கு ஜெயிலில் போட்டு. ஆனால் அவருக்கு புறவு போனாக்கெல்லாம் வெளியே வந்துட்டாங்க. ஆனால் அவர் இன்னும் கிடக்கிறார், குத்தமே செய்யாதால் உள்ள. அப்போ அவர் யோசிக்கலாமா, பார்த்தீங்களா நான் ஒரு நபியுடைய புள்ள, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துற ஃபேமிலி, நம்மளே அல்லாஹ் நமக்கு இப்படி பண்ணிட்டானான்ட்டு அல்லாஹ்ல கோபிச்சாரா? அவர் இல்லை. என்ன சொன்னாங்க? வாப்பா சொன்னதை தான் இவங்க சொன்னாங்க, சபருன் ஜமீல், நான் பொறுமையாக இருக்கிறேன். நமக்கு சில விஷயம் நடக்குதுன்னா நம்ம நினைக்கப்படாது, அல்லாஹ் நம்மளை என்னமோ போட்டு வேதனை செய்கிறான், இல்லாட்டி நமக்கு மட்டும்தான் எல்லாம் போகிறாங்க பாருங்கள், அந்த அவருக்கு அங்கே கொடுத்திக்கிறான், அவருக்கு நல்ல தொழில் இருக்கிறார், அவர் நல்ல வாகனத்தில் போகிறாரு, நம்மளுக்கு மட்டும் ஒன்றும் இல்லை, பார்த்தீங்களா அல்லாஹ் இப்படி அப்படியா? இல்லை. அந்த கஷ்டமே உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியாக மாறும். இது யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வரலாற்றில் படிக்கிறோமா இல்லையா? அந்த ஜெயிலுக்குள்ளே இருந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கற்பனை பண்ணிப்பாங்களா, ஒரு அடிமையாக இருந்து ஜெயிலுக்குள்ளே செய்யாத குற்றத்துக்கு, அவன் பார்வையில் குற்றாவளி தானே, குற்றத்துக்கு போய் இந்த நாட்டு ஃபைனான்சியல் அதாவது பொருளாதார கஜானாவுக்கு பொறுப்பாக தான் வருவார். அவங்களுக்கு தெரியும் அல்லாஹ் காப்பாற்றுவாண்டு. யோசிச்சு பாருங்க பார்ப்போம். அப்போ கஷ்டங்கள் அல்லாஹ் தாரான்னு சொல்கிறத விட ஏதோ இதில் அல்லாஹ் கயிறை வச்சுக்கிறான். என்னெல்லாம் அல்லாஹ் இந்த உலகத்தில் ஆக இறக்கமுள்ளவன் யார்? ரப்பு தானே. தாயை விட, தாய்க்கே நமக்கு ஒரு பிரச்சனைடா திடீர்னு துடிச்சு போகிறாங்க. ஆனால் ரப்புல் ஆலமீன் அதை விட 99 மடங்கு நம்ம இறக்கமுள்ளவன். நமக்கு ஒரு தீங்கு செய்வானா? இல்லை நம்ம ஒன்று அவசரப்பட்டு கேட்குறோம், அல்லாஹ் எனக்கு BMW தாண்டு, அதே BMWவில் போய் கண்டனில் போய் அடித்து மூத்தா போனால் என்னத்துக்கு அந்த BMW? அப்போ சில விஷயங்கள் அல்லாஹ் தரலேண்டா நம்ம எப்படி நினைக்கணும்டா, இதில் ஏதோ ஒரு கயிறு நிற்கும். உன்னை தந்துட்டான்டா, சேட்டுக்குள்ள தூக்கி பார்த்து என்ன டேலண்ட்டை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லக்கூடாது. ரெண்டுமே கவனம். தந்தாலும் அவன்கிட்ட தான். அதனால் நம்ம இன்னலில்லாஹி மா அஹத் வலஹு மா ஆத்தா, எதை யாரெல்லாம் நீ எங்களுக்கு தந்தியோ அதுவும் எங்கட தான், எதை நீ எடுத்துக்கிட்டையோ அதுவும் உன்னட தான். எங்களுக்கு தந்ததும் உன்னட, எங்கிட்ட இருந்து எடுத்ததும் உன்னட. எல்லாத்துக்கும் ஒரு கால வரையறை இருக்கிறது. எனவே இந்த 2 விஷயங்களும் கவனமாய்க்கணும். ஒன்று சுபஹாத், இன்னொன்று ஷஹவாத், ஆசைகள். அந்த ஆசைகள் என்பது உலக ஆசைகளாக இருக்கலாம், அல்லது பாவத்தை பற்றிய ஆசைகளாக இருக்கலாம், அல்லது மார்க்கத்தை விட்டும் தூரப்படுத்தக்கூடிய எல்லா விதமான விஷயங்களும் இதில் வரும். இந்த 2க்கும் அல்லாஹு தஆலா ஒரு நிவாரணியாக இந்த குர்ஆனை வச்சுக்கிறான். குர்ஆன் என்ன செய்து மனித வாழ்க்கையில்? அது அல் பையினாத், தெளிவான செய்திகளை எங்களோட உள்ளத்தில் கொண்டு தருது. அதான் குர்ஆன் செய்கிற வேலை. அது செய்கிற ஷிஃபா எப்படி? தெளிவான செய்திகளை குர்ஆன் கொண்டு தருகிறது. அல் புர்ஹான், சத்தியம்டா என்ன அசத்தியம்டா என்னன்றதை உங்களுக்கு செப்பரேட்டாக அழகாக பிரித்து காட்டும். குர்ஆனை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். விளங்காமல் ஓதுறது மட்டுமல்ல, அந்த குர்ஆனில் அல்லாஹ் என்ன சொல்கிறான், குர்ஆனை படிங்க, ஒவ்வொரு வசனத்தையும் சிந்திங்க,
அந்த வசன ததப்புர்னு சொல்லுவாங்க. அஃபலாய ததப்பருனல் குர்ஆன், நம்ம படிச்சுக்கிறோமா இல்லையா? இந்த குர்ஆனை நீங்கள் திருப்பி திருப்பி வாசிங்க. ஒவ்வொரு வசனத்திலையும் ஒவ்வொரு முறை வாசிக்கும் போதும் உங்களோட உள்ளத்துக்குள்ளே நீங்கள் இந்த குர்ஆன் ஏற்படுத்துகிற மாற்றங்களை நீங்கள் ஃபீல் பண்ணலாம். எனவே அது புர்ஹானாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, மனிதனுடைய எல்லா வகையான நோய்களுக்கும் அது ஒரு நிவாரணியாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா சொல்றான், அலா பிஸிக்ரில்லா தத்மஇன்னுல் குலூப், அறிந்து கொள்ளுங்கள், இறை நினைவு என்பதுதான் உள்ளங்களை அமைதிப்படுத்துகிறது. குர்ஆன் உங்களோட உள்ளத்தை ரிலாக்ஸாக வைக்கும். நீங்கள் ஓதி பாருங்கள், சுப தொழுதுட்டு அழகான முறையில் அந்த குர்ஆனை விளங்கி ஓதுகிற நேரத்தில் அல்லாஹ் என்ன சொல்றான், இன்னமல் முஃமினூன அல்லதீன, மூமின்கள் யார் தெரியுமா, இதா துக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும், அல்லாஹ் அவர்களுக்கு நினைவுபடுத்தப்பட்டால், அல்லாஹ்வை பற்றி அவர்களுக்கு நினைவூட்டப்பட்டால் உள்ளமெல்லாம் நடுங்குது என்று அல்லாஹ். இதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு, அவனுடைய வசனங்கள் அவர்களுக்கு ஓதப்படுகின்ற போதெல்லாம் ஜாதத்துஹு ஈமானா, ஈமானை இன்னும் அதிகப்படுத்துகிறது. அல்லாஹு அக்பர். எனவே குர்ஆன் மனித உள்ளங்களில் அமைதியை அது ஏற்படுத்துகிறது என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். நீங்கள் சூரா அல் ஃபாத்திரில் 29, 30 ஆகிய வசனங்களை படித்து பாருங்க. இன்னல்லதீன யத்லூன கிதாபல்லாஹ், எவர்கள் அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதுகிறார்களோ, குர்ஆனை படிக்கிறாங்களோ, அல்லாஹ்வுடைய கிதாப்ன்றது என்ன, அல் குர்ஆனை அவர்கள் ஓதுகிறார்களோ, வ அகாமுஸ் ஸலா, தொழுகையை அவர்கள் நிலைநாட்டி, வ அன்ஃபகு மிம்மா ரஸக்னாஹும் சிர்ரம் வ அலானியத்தன், நாம் அவர்களுக்கு வழங்கி இருக்கக்கூடியவற்றை ரகசியமாகவும் பரகசியமாகவும் அவர்கள் செலவு செய்கிறார்களோ, யர்ஜூன திஜாரத்தன் லன் தபூர், நஷ்டமடையாத ஒரு வியாபாரத்தை அவர்கள் ஆதரவு வைக்கிறாங்க. இதெல்லாம் செஞ்சா இந்த முயற்சி அவர்களுக்கு எந்த லொஸ்டும் இல்லாத, எந்த நஷ்டமும் இல்லாத ஒரு வியாபாரமாக அது இருக்கும். அல்லாஹ் சொல்றான், லியுவஃபியஹும் உஜூரஹும், அவர்களது முழுமையான கூலி அல்லாஹு தஆலா அவர்களுக்கு வழங்குவதற்காகவும், வ யஸீதஹும் மின் ஃபத்லிஹி, அவர்களுக்கு அல்லாஹ் அருள்களை இன்னும் அதிகப்படுத்துவதற்காகவும் அல்லாஹ் இப்படி செய்திருக்கிறான். இன்னஹு கஃபூருன் ஷக்கூர், அல்லாஹு தஆலா மிகுந்த மன்னிப்பவனாகவும், கஃபூர்னா என்ன அர்த்தம், மன்னிப்பவன் அல்ல, அதிகமாக மன்னிப்பவனாகவும், ஷக்கூர் அதிகமாக நன்றி உள்ளவனாகவும் அல்லாஹு தஆலா இருக்கிறான். அடியார்களுடைய விஷயங்களில் அல்லாஹு தஆலா நன்றி உள்ளவனாக இருக்கிறான் என்பதை சூரா அல் ஃபாத்திரில் 29, 30 ஆகிய வசனங்களில் நாங்கள் பார்க்கலாம். இதே மாதிரி நீங்கள் பாருங்கள், புகாரில் ஒரு செய்தி வருது, அடிக்கடி நமக்கு தெரிஞ்ச ஒரு செய்தி தான். 5027 இலக்கத்தில் வருது, ஹைருக்கும், உங்களில் சிறந்தவர் யார் தெரியுமா, மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமஹு, யார் குர்ஆனை படிக்கிறார் அவர் படிச்சும் கொடுக்கிறார். ஒன்று படிக்கிறவனாக இருக்கணும், அதே நேரத்தில் படித்து கொடுக்கக்கூடியவங்களாகவும் இருக்கணும். உங்களில் மிகச்சிறந்தவர் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்படின்னு சொன்னால் இந்த குர்ஆன் உங்களோட வாழ்க்கையில் தார நன்மை மாதிரி வேறு எதுக்கும் தரையிலாது. அவ்வளோ ஒரு சிறப்பு இருக்குது. குர்ஆனை ஒருவர் ஓதுகிறார், கஷ்டப்பட்டு ஓதினா அவர் வானவர்களோடு இருப்பார் என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. சஹீஹ் முஸ்லிமில் வருகிறது. யார் அதாவது திறமையாக ஓதக்கூடியவர், அல் மாஹிரு பில் குர்ஆன் மஅஸ் ஸஃபரத்தில் கிராம், கண்ணியமான மலக்குமார்களோடு அவர் இருப்பார். வல்லதி யக்ரஉல் குர்ஆன வ யத்தத்தபஉ ஃபீஹி, குர்ஆனை ஒருவர் திக்கி கஷ்டப்பட்டு ஓதுகிறார், வஹுவ அலைஹி ஷாக்குன் லஹு அஜ்ரான், அவருக்கு 2 கூலி வழங்கப்படும். இப்போ இந்த சில ஆட்கள் நினைக்கிறது ஒழுங்காக ஓதுறதை விட கஷ்டப்பட்டுட்டு ஓதுறது தான் நல்லது, அதனால் ஒழுங்காக குர்ஆனை பாடமாக்காமல் கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கிட்டே ஓதுவாங்க. 2 கூலின்றதை விட மலக்குமார்களோட இருக்கிறதா மிகச்சிறந்தது. குர்ஆனை நீங்கள் அழகான முறையில் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு தெரியாத எங்கேயோ என்னத்தையோலாம் நம்ம சில நேரம் பாடமாக்கி வச்சுப்போம். கதை வசனங்களை பாடமாக வச்சுப்போம், தேவையில்லாத கவிதைகளை பாடமாக்கி வச்சுப்போம், வைரமுத்து கிறுக்கில் எழுதின அந்த கிறுக்கு புத்தகத்தை பாடமாக்கி வச்சுப்போம், இதெல்லாம் பாடமாக்கி தெரியும். ஆனால் குர்ஆனுடைய வசனங்கள் நமக்கு கஷ்டமாக தெரியுது. கேட்டால் இந்த கவிதை தெரியும், அந்த கவிதை தெரியும். நம்மளோட சின்ன பிள்ளைக்கு இந்தா நல்லா பாட்டெல்லாம் படிக்க அந்த பிள்ளை சினிமா பாட்டை வச்சு சந்தோஷப்படுறோம். ஆனால் குர்ஆனுடைய வார்த்தைகள், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தைகள், அல்லாஹ்விடத்தில் நெருக்கக்கூடிய வார்த்தைகளை நாம் நம்ம மட்டுமல்ல நமது குழந்தை பருவத்திலே பிள்ளைகளுக்கு நம்ம ஊட்டணும். லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க, முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லுங்க, சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்க. அந்த பிள்ளை ஒன்றுமே புரியாது. பாருங்கள், ஈசாவை பாருங்கள், சுப்ஹானல்லாஹ் ஒரு ஆச்சரியம். இந்த உலகத்தில் நம்ம காண்ற ஒவ்வொரு வாரம் காண்ற ஒரு ஆச்சரியமா இல்லையா? எப்படி அந்த புள்ளையோட உள்ளத்துக்குள்ளே அந்த குர்ஆன் போச்சுது? ஒருத்தன் யோசிச்சா கூட செஞ்சுக்கொள்ள இல்லாத வேலையை பாருங்கள், அந்த ஒரு அசாதாரணமான ஒரு சூழ்நிலை இருக்கிற அந்த குழந்தை ஒரு சில இடங்களில் மீட்டி ஓது. நான் பார்த்தேன், இவங்க ட்ரைனிங் கொடுத்தா கூட்டி வந்துக்கிறாங்களா இங்கன்னு பார்த்தா ட்ரைனிங்கே இல்லைப்பா.
அல்லாட ஒரு அற்புதம் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன புரிஞ்சுக்கொள்ளண்டா, குர்ஆன் நல்ல இதயங்களில் வாழும். எந்த இதயத்தில் குர்ஆன் இல்லையோ அந்த இதயம் மையத்தூடும், அவ்வளவுதான். அந்த இதயம் உயிருள்ள இதயமாக அது இருக்க முடியாது. குர்ஆனோட சம்பந்தமாயிருங்க. எனக்கு மனனம் வருதில்லையே, எனக்கு இந்த சூறா பாடம் வரலையே, எனக்கு இதை ஓத முடியலையே, இந்த கவலை உங்களோட உள்ளத்துக்குள்ளே வரும்போதெல்லாம் அந்த உள்ளம் உங்களுக்கு அதை நோக்கித்தான் போகும். அதுக்காக குறைஞ்சது நீங்கள் முயற்சி செஞ்சுட்டு மூத்தா போங்க. நாளைய மறுமையில் இவன் குர்ஆனுக்காக ட்ரை பண்ணினான், இவன் குர்ஆனை படிக்க முயற்சி செஞ்சான், குர்ஆனை நெருங்க முயற்சி செஞ்சான் என்ற அந்த அல்லாஹ்விடத்தில் அந்த ஹிம்மத், உங்களோட ஆசை, அந்த குர்ஆனோட நான் வாழணும் அந்த உணர்வுக்காக அல்லாஹ்விடத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக நன்மை கிடைக்கும். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரில் இன்னொரு செய்தி வருது, குர்ஆனை மனனமிட்டு யார் சிறப்பாக ஓதுகிறாரோ அவர் வானவரோடு இருப்பார் என்று 4937வது இலக்கத்தில் இந்த செய்தி பதிவாக இருக்கிறது. அதே மாதிரி திருமதியில் வரக்கூடிய செய்தி, இதுவும் உங்களுக்கு நிறைய தெரிஞ்ச ஒரு செய்தியாக இருக்கும். 2910 இந்த செய்தியை பார்க்கலாம். மன் கரஅ ஹர்ஃபம் மின் கிதாபில்லாஹ், யார் அல்லாஹ்வுடைய கிதாபுல இருந்து ஒரு ஹர்ஃபை ஓதுகிறாரோ ஃபலஹு பிஹி ஹஸனா, அவருக்கு நன்மை கொடுக்கப்படும். வல் ஹஸனத்து பிஅஷ்ரி அம்சாலிஹா, அதாவது ஒரு நன்மை என்பது அதற்கு 10 மடங்காக வழங்கப்படும். லா அகூலு அலிஃப் லாம் மீம் ஹர்ஃப், நீங்க அலிஃப் லாம் மீம் ஓதுறீங்களே அது ஒரு ஹர்ஃப் என்று நான் சொல்ல மாட்டேன். அலிஃபுன் ஹர்ஃபுன் லாமுன் ஹர்ஃபுன் வ மீமுன் ஹர்ஃபுன். அலிஃப் ஒரு ஹர்ஃபு, லாம் ஒரு ஹர்ஃபு, மீம் ஹர்ஃபு. நீங்க அலிஃப் லாம் மீம் ஓதினாலே 30 நன்மை ஆயிட்டும். ஒன்றுக்கு 10 மடங்கு நன்மைகளை பொறுத்தவரையும் அது உங்களுக்கு என்ன செய்யும், அல்லாஹ்விடத்தில் நெருக்கத்தை அது உண்டாக்கிவிடும். திருமதியில் இந்த செய்தியை நீங்க பார்க்கலாம். இதே மாதிரி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, எப்படின்னு சொன்னா, அதாவது மன் கான யுஹிப்பு அன் யஅலம அன்னஹு யுஹிப்புல்லாஹ் அஸ்ஸ வஜல், அதாவது யாரை அல்லாஹ் விரும்புகிறான் என்பதை அவர் அறிய விரும்புகிறாரோ, அல்லாஹ் அவரை விரும்புகிறான் என்பதை அவர் அறிய விரும்பினால் ஃபல் யஅரிது நஃப்ஸஹு அலல் குர்ஆன், அவர் குர்ஆனோடு தனது நஃப்ஸை அவர் என்ன செய்யட்டும், தொடர்புபடுத்தட்டும். ஃபஇன் அஹப்பல் குர்ஆன் ஃபஹுவ யுஹிப்புல்லாஹ், ஒருவர் குர்ஆனை நேசித்தால் அவரை அல்லாஹ் நேசிக்கின்றான். ஃபஇன்னமல் குர்ஆனு கலாமுல்லாஹ், ஏனென்றால் குர்ஆன் என்பது அல்லாஹ்வுடைய பேச்சாகும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த இவ்வளவு விஷயங்களும் திக்ரு என்பது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம். திக்ரு இல்லை என்று சொன்னால் அதோட ரிசல்ட் என்ன, நம்மளோட உள்ள செத்து போய்துன்னு அர்த்தம். எப்போவுமே நமது உள்ளம் அல்லாஹ்வோடு கனெக்ட் ஆகிருக்கும் போது, இறை நினைவோடு இருக்கும்போது, அந்த இறை நினைவுண்டா நான் பல வகையில் சொன்னேன். இந்த மாதிரி சபைகளுக்கு வாரீங்க, அல்லாஹ்வோட செய்திகளை நீங்கள் கேட்குறீங்க, குர்ஆன் ஓதுறதை நீங்கள் கேட்குறீங்க, நீங்களும் ஓதுறீங்க, ஒரு ஆள் பாவமான விஷயத்தை செய்வதை தடுக்கிறீங்க, இதெல்லாம் திக்ரு தான். நன்மையான விஷயங்கள் அல்லாஹ் இப்படி சொல்கிறீங்க, அல்லாஹ்வுடைய பண்புகளை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க, அல்லாஹ்வுடைய பெயர்களை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க, அல்லாஹ்வை புகழ்கிறீங்க, அல்லாஹ்வை நீங்கள் பகிரங்கமாக நீங்கள் அல்லாஹ்வை துதித்தால் அல்லாஹ் அதைவிட பகிரங்கமான ஒரு இடத்தில் அல்லாஹ் உங்களை ஞாபகப்படுத்துகிறான். இறை நினைவு என்பது முக்கியமானது. நம்ம அடிக்கடி இது கேட்குற ஒரு விஷயம் என்றாலும் இந்த தலைப்புக்காக மீண்டும் ஒரு முக்கியமாக சுருக்கமாக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இரண்டாவது விஷயம் என்னென்னா, நான் இப்போ என்ன சொல்லியிருக்கிறேன், உள்ளம் உயிர் வாழ்வதற்கான முதல் விஷயம் திக்ருல்லா வ திலாவத்துல் குர்ஆன், குர்ஆனை ஓதுறது, அல்லாஹ்வை நினைவு கூறுவது. ரெண்டு விஷயம் சரிதானே? ரெண்டு முதலாவது விஷயமா சொல்லலாம். ரெண்டாவது அல் இஸ்திக்ஃபார். எப்போவுமே இஸ்திக்ஃபார் என்பது மிக முக்கியமானது. இந்த இஸ்திக்ஃபார்னு சொல்லக்கொள்ள ரெண்டு விஷயங்களை விளங்கணும். இஸ்திக்ஃபார், ஒரு ஆள் நீங்கள் பாவத்தை செஞ்சிட்டீங்க, யா அல்லாஹ் நான் தொழுகை விட்டுட்டேன், யா அல்லாஹ் என்னை மன்னிச்சிட்டு, யா அல்லாஹ் இதுக்கு மேலே நான் சொல்ல மாட்டேன். இதில் ரெண்டு விஷயம் வரும். ஒன்று, அல்லாஹ்விடத்தில் யா அல்லாஹ் என்னை மன்னிச்சு கொள்ளு அப்படின்னு நம்ம கேட்குறோம். இதுக்குத்தான் இஸ்தக்ஃபர்ன்றது. கஃபரண்டா மன்னித்தாண்ட அர்த்தம், இஸ்தக்ஃபரண்டா மன்னிப்பு கேட்டாண்ட அர்த்தம். வழங்குதா? அரபில் இது ஒரு ஃபார்மட், ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. நசரண்டா உதவி செய்தாண்ட அர்த்தம், இஸ்தன்சரண்டா உதவி கேட்டாண்ட அர்த்தம். அதே மாதிரி தான் இது. கஃபர இஸ்தகுஃபர, நசர இஸ்தன்சர. அப்போ அல்லாஹ்விடத்தில் நாங்கள் மன்னிப்பு கேட்குறது. இந்த அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்கிறது என்பது இருக்குதே, மனித வாழ்க்கையில் இதுக்கு நிறைய பிரயோசனம் இருக்குது. இது தனியான தலைப்பாக நம்ம பேசணும். இதில் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவத்தை சொல்லும்போது என்ன சொல்கிறான்? நூஹ் நபி சொன்னார்கள், வகுல் துஸ்தக்ஃபிரு ரப்பக்கும், நீங்கள் அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்யுங்க, இன்னஹு கான கஃபாரா, அவன் உங்களோட பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அது மாத்திரமல்ல, பொதுவாக மனுஷனை பொறுத்தவரையும் மன்னிப்பு அல்லாஹ் இடத்துல கிடைக்கும், சொர்க்கம் கிடைக்கும் என்பதை நம்பினாலும்
உலகத்தில் ஏதாவது ஒரு பெனிஃபிட் கிடைச்சா நல்லா இருக்குமே. இஸ்திகுபார் செய்யுங்க, உங்களுக்கு ஒரு கார் கிடைக்கும்டா நம்ம என்ன செய்வோம்? எல்லாரும் ரோட்டுலேயே இஸ்திகுபார் தாங்க, வேற அப்படி தானே. அப்போ அல்லாஹு தஆலா சொல்றான், ஃபகுல் துஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா. அல்லாஹ் உங்களை மன்னிக்கக்கூடியவனா இருக்கிறான், அல்லாஹ்ட மன்னிப்பு. அடுத்தது உலகத்திலையும் பெனிஃபிட் வேணுமே. யுர்சிலி ஸமா அலைக்கும் மித்ராரா, உங்களுக்கு தொடர்ந்து தேவையான மழையை தந்து கிடைப்பான். வயும்திதுக்கும் பி அம்வாலின் வபனீன், உங்களுக்கு பிள்ளைகளையும் பொருளாதாரத்தையும் தந்து உங்களுக்கு உதவி செய்வான். வயஜஅல் லக்கும் ஜன்னாத்தின், உங்களுக்கு தோட்டங்களை தருவான். வயஜஅல் லக்கும் அன்ஹாரா, ஆறுகளை உங்களுக்கு ஓடச்சுவான். அப்படின்னு அர்த்தம். இந்த உலகத்திலேயும் இருக்குது. அல்லாஹ் குர்ஆன்ல ஹல் நுனப்பி, அதாவது இந்த ஒரு வெற்றிக்கான ஒரு வியாபாரத்தை சொல்லி தரட்டுமான்னு சொல்லி போட்டு அல்லாஹு தஆலா சொல்றான், அந்த அல்லாஹ்வை நம்பணும், அவனோட பாதையில் போறான்னு சொல்லி போட்டு உஹ்ரா துஹிப்பூனஹான்றான், இன்னொன்னே அல்லாஹ் தருவேன்றான், அதை தான் நீங்கள் விரும்புறீங்கன்றான். இது மனுஷன் அப்படி தானே. என்னதான் மறுமையில் சொர்க்கம் கிடைக்கும், அங்கே மாளிகை கிடைக்கும்டா கூட இந்த உலகத்தில் என்ன சரி கிடைச்சாலும் கொஞ்சம் நல்லா இருக்குமே, அது தப்பு இல்லை. அது அப்படி ஒரு ஆள் யோசிச்சா தப்பு இல்லை. அல்லாஹ் சொர்க்கத்தை தர மாதிரி இந்த உலகத்திலே எனக்கு ஒரு விசாலமான பொருளாதாரத்தை தான் கேட்கலாமா? அல்லாட பிரச்சனை இல்லை தானே, கேட்கலாம். யாரெல்லாம் எனக்கு நல்ல சந்ததிகளைத்தான், எனக்கு கோடிக்கணக்கான பொருளாதாரத்தை, அதை கொண்டு நான் நன்மை செய்ய போகிறேன்னு உண்மையாக கேட்கலாமா? இல்லையா? கேட்கலாம், தப்பு இல்லை. அல்லாஹ் அந்த மறுமையின் வெற்றியெல்லாம் சொல்கிற இடத்துல உஹ்ரா துஹிப்பூனஹா, இன்னொன்று அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் அதை விரும்புகிறீங்க. என்னதை விரும்புகிறீங்க? நஸ்ரும் மினல்லாஹ், இந்த உலகத்தில் அல்லாஹ்ட்டேருந்து உங்களுக்கு ஹெல்ப் கிடைக்கும். வஃபத்ஹுன் கரீப், உங்களுக்கு மிக விரைவாக அல்லாஹ்ட வெற்றி கிடைக்கும். அல்லாஹ் உலகத்தில் கிடைக்கிறதையும் சேர்த்தான் சொல்கிறான். ஆகவே இந்த இஸ்திகுபாரை பொறுத்தவரையும் அல்லாஹு தஆலா சில இடங்களில் ஏவுகிறான். வஸ்தகுஃபிருல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் நீங்கள் இஸ்திகுபார் செய்யுங்க, பாவத்திலிருந்து மீளுங்க. இன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம், அல்லாஹ் மிகுந்த மன்னிப்பாளனாகவும் மிகுந்த இரக்கமுள்ளவனாகவும் இருக்கிறான். விளங்குதா சொல்றது? ராஹிம் அப்படின்றது வேற, ரஹீம்னு வரக்கூடியதெல்லாம் அளவு கடந்து அதிகம் அர்த்தம். கஃபூர் ஷக்கூர்ன்றெல்லாம் நம்ம சொல்லுவோமே, இதுக்கு என்ன அர்த்தம்டா? ஷக்கூர்னா ஷாக்கிர்ண்டா நன்றி செய்பவன், நன்றி செலுத்துவன் தான். ஷக்கூர்னா அதிக நன்றி, அதாவது அந்த முபாலகான்னு சொல்லுவாங்க, மிக கூடுதலாக நன்றி. அப்போ அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் மிகுந்த மன்னிப்பாளனும் மிகுந்த இரக்கக்காரனுமாக இருக்கிறான். அப்போ நான் ரெண்டு விஷயம் உங்களுக்கு விளக்கப்படுத்தினேன். முதல்ல இந்த இஸ்திகுபார், ரெண்டாவது தௌபா. தௌபான்றது ஃபிசிக்கலாக நம்ம என்ன பாவம் செய்கிறோமோ அந்த பாவத்திலேருந்து வெளியே வந்துடணும். ஒரு ஆள் வட்டி வாங்குறாரு, அவரை தௌபா எப்படி இருக்கணும்? அல்லாஹ் இதுக்கு மேலே நான் வட்டிக்கு போக மாட்டேன், அல்லாஹ். அதான் தௌபான்றது. ருஜு, அல்லா இடத்துல திரும்பி வாரதுக்கு, அதுதான் தௌபா. ரிவர்ஸ் கியர்னு சொல்லுமே, அதுதான். நீங்கள் போனதுலேருந்து மறுபடியும் வந்துட்டீங்க. எங்கே வந்துட்டீங்க? எது அசலோ அங்கே வந்துட்டீங்க. அல்லாட கட்டளை தான் உங்களோட அசல், அங்கே வந்துட்டீங்க. எங்கே போனீங்க? பாவத்துக்கு போயிருந்தீங்க. தௌபான்னா என்ன? ரிப்பீட் வாரது தான். அப்போ பாவத்திலேருந்து திரும்பி வாரதுக்கு தான் தௌபான்னு சொல்கிறது. ஒரு ஆள் தொழுகை விட்டிக்கிறார், பெரும் பாவம், அவரை தௌபா என்ன செய்யணும்? விட்ட தொழுகையெல்லாம் ஒரு வருஷம் விட்டதெல்லாம் திரும்பி பிடிக்கிறதல்ல, அதல்ல. அதாவது தொழுகையை கண்டினியூ பண்ணணும், அதான் அவரை தௌபாட முதல் ஸ்டெப். அதுக்கு 4 நிபந்தனைகள் வச்சுக்கிறாங்க. அது நம்ம தௌபாவுடைய விஷயத்தில் நம்ம நிறைய படிச்சிருப்போம். அப்போ சில இடத்துல அல்லாஹு தஆலா இஸ்திகுபாருடைய அர்த்தத்திலே தௌபா பயன்படுத்திப்போம். தௌபா இஸ்திகுபார் சேர்த்து வர நேரத்தில் அந்த தௌபாவுடைய அர்த்தத்தை அப்போ ரெண்டுன்னு விலகி கொள்ளணும். சில நேரங்களில் இஸ்திகுபாருடைய அர்த்தத்தில் தௌபாவை யூஸ் பண்ணுவான், தௌபாவுடைய அர்த்தத்தில் அல்லாஹு தஆலா இஸ்திகுபாரை யூஸ் பண்ணுவோம். அது அந்தந்த வசனங்கள் வரும்போது நாங்கள் படிச்சுக்கொள்வோம். அப்போ அதே மாதிரி அல்லாஹு தஆலா சில இடங்களில் தௌபா இஸ்திகுபார் செய்கிறவங்களை புகழுகிறான். எப்படி புகழுகிறான்? குர்ஆனில் நீங்கள் எடுத்து பாருங்கள், சூரா ஆல இம்ரான்ல அஸ்ஸாபிரீன், அவர்கள் பொறுமையாளர்கள், அஸ்ஸாதிகீன், அவர்கள் உண்மையாளர்கள், வல் கானிதீன், அவர் இறை வழிபாட்டிலே அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்கள், வல் முன்ஃபிகீன், அவர்கள் அல்லாஹ்ட பாதையில் தர்மம் செய்யக்கூடியவர்கள், வல் முஸ்தக்ஃபிரீன பில் அஸ்ஹார், சஹருடைய நேரங்கள் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் நல்ல மனிதர்களை புகழ்ந்த இடத்துலையும் சொல்கிறான். ஒன்றும் அல்லாஹ் கட்டளைறான். எப்படி சொல்கிறான்? இஸ்தகுஃபிரூன்றான், நீங்கள் அல்லாஹ்விடத்தில் இஸ்திகுபார் செய்யுங்கள் என்று அல்லாஹ் மூமின்களுக்கு அல்லாஹ் ஏவுகிறான். அதே மாதிரி இஸ்திகுபார் செய்கிறவங்க அல்லாஹு தஆலா புகழுகிறான். அதே மாத்திரமல்ல, அல்லாஹு தஆலா இஸ்திகுபார் செய்கிறவங்களை சொல்லும்போது வமை யஅமல் சூஅன், எவர்கள் பாவத்தை ஒரு தீங்கை செய்துவிட்டு அவ் யத்லிம் நஃப்ஸஹு, அல்லது தனக்குத்தானே அநியாயம் செய்து கொண்டு சும்ம யஸ்தக்ஃபிரில்லாஹ், அவர் அல்லாஹ்விடத்தில் தனது பாவத்துக்காக இஸ்திகுபார் செய்தால் யஜிதில்லாஹ கஃபூரர் ரஹீமா, அல்லாஹ் மிகுந்த மன்னிப்பவனாகவும் அளவு கடந்த இரக்கமானாக இருப்பதை அவர் காணுவார்.
அப்போ பாவம் ஒரு மனிதன்கிட்ட நிகழ்ந்தா அது நஞ்சு. நீங்கள் செய்ய வேண்டிய இமீடியட் ட்ரீட்மெண்ட் என்ன? உடனே அல்லாஹ்விடத்தில் உழுந்துடணும், சரணடைஞ்சிடணும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும்போது வலம் யுசிர்ரு அலா மா ஃபஅலு வஹும் யஅலமூன், தெரிந்து கொண்டே தங்களுடைய தவறுகளில் அவங்க புடிவாதமாக இருக்க மாட்டாங்க. அல்லாஹ் சொல்கிறான். காபிர்களை பொறுத்தவரையும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும்போது அவங்க புடிவாதமாக இருந்தாங்கன்றான். மூமின்கள் எப்படி இருப்பாங்கண்டா வலம் யுசிர்ரு அலா மா ஃபஅலு வஹும் யஅலமூன், அவங்களுக்கு தெரியணும் அவங்க செய்கிற தப்புண்டு. அவங்க நல்லது நினச்சிக்கிட்டு செஞ்சுருப்பாங்க சில நேரம். எப்போ அவங்க அதுலேருந்து அவங்க வெளியே வருவாங்க, இவ்வளோ காலம் நல்லதுன்னு நினச்சோமே, இது ஆதாரம் இல்லையாமே, இது பிதத்தான விஷயமா, உடனே விட்டுறணும். இல்லை நானும் கொஞ்சம் யோசித்து பார்க்குறேன்னு, இது இவ்வளோ நாள் நான் செஞ்சுட்டேனே, இதை விடையலுமா? அது இல்லை, விட்டுறணும். தெரிஞ்சால் விட்டுறணும். இல்லை எங்களோட வாப்பா செஞ்சதை நான் எப்படி விட? வாப்பா இல்லை உங்களோட கோத்திரமே செஞ்சாலும் நீங்கள் தவறுன்னு தெரிஞ்சால் உடனே விடணும். அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். அப்போ தௌபா இஸ்திக்பார் என்பது மிக முக்கியமானது அதுன்றதை நாங்கள் பார்க்குறோம். அதே மாதிரி ஹஸனுல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறாங்க, அக்ஸிரு மினல் இஸ்திக்ஃபார் ஃபி புயூத்திக்கும், உங்களோட வீடுகளில் நீங்கள் இஸ்திக்பாரை அதிகப்படுத்துங்க. வீட்டில் மட்டுமா இஸ்திக்பார் செய்யணும்? உங்களோட வீடுகளில், அதே மாதிரி உங்களோட கடை தெருக்களில், பாதைகளில், உங்களோட மஜ்லிஸுகளில், நீங்கள் எங்கிருந்தாலும் ஃபஇன்னக்கும் மா தத்ரூன மதா தன்சிலுல் மக்ஃபிரா, நீங்கள் அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்பார் செஞ்சுட்டு இருக்கும்போது எப்போ அல்லாஹ் உங்களை மன்னிக்கிற சந்தர்ப்பம் உங்களுக்கு தெரியாது. நீங்கள் வாகனத்தில் போகிறீங்க, இஸ்திக்பார் செய்யுங்க, சுப்ஹான் அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் வ அத்தூபு இலைஹ், ஏன்னா அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்பார் செய்யுங்க. அடிக்கடி நீங்கள் அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்பார் செய்து கொண்டே இருங்கள். எப்போது அல்லாஹ்வோட மன்னிப்பு உங்களுக்கு இறங்கும் என்று சொல்ல முடியாது. அதே மாதிரி கதாதா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறாங்க, இன்ன ஹாதல் குர்ஆன் யதுல்லுக்கும் அலா ஸாலிக்கும் அலா தாஇக்கும் வ தவாஇக்கும், குர்ஆன் என்பது நோயை பற்றியும் சொல்லித் தருகிறது, அதுக்கு மருந்து செய்கிறத பற்றியும் சொல்லித்தருது. நோயின்டா என்ன, உள்ளத்தில் நோயை பற்றியும் அதுக்கு எப்படி சிகிச்சை பெறுவது என்பதையும் சொல்லித் தருகிறது. ஃபஅம்மா தாஉக்கும் ஃபத்துனூப், அதாவது உங்களோட நோய் என்னன்னா பாவங்கள் தான் அது உண்டாக்குகிறது. வ அம்மா தவாஉக்கும் ஃபல் இஸ்திக்ஃபார், அதில் ட்ரீட்மெண்ட் என்னன்னா இஸ்திக்ஃபார் செஞ்சிருங்க. அப்போ பாவங்கள் என்பது நோய், அதில் ட்ரீட்மெண்ட், அதுக்கு இலாஜ், அதுக்கு மருத்துவம் என்னன்னா நீங்கள் இஸ்திக்ஃபார் செஞ்சிருங்க. அல்லாஹ் தஆலா இஸ்திக்ஃபார் செய்கிற மக்கள் அழிக்க மாட்டான். அதாவது நீங்கள் அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செஞ்சுட்டு இருக்கிற நிலையில் கண்டிப்பாக உங்களை அழிக்க மாட்டான், உங்களை பிடிக்க மாட்டான். எப்போவுமே நம்ம இஸ்திக்ஃபாரோடு வைக்கணும். பாவங்கள் என்பது மனிதர்கள்ட்ட இயல்பாக நடக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பொறுத்தவரையும் சுனன் திருமிதியில் இந்த செய்தி பதிவாக இருக்குது 3434 இலக்கத்தில். அதாவது இப்னு உமர் சொல்கிறாங்க ரலியல்லாஹு அன்ஹு, ரசூலுல்லாஹ் ஒரு சபையில் இருந்து எழும்பு வரைக்கும் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருப்போம், குறைஞ்சது 100 முறை இஸ்திக்ஃபார் சொல்லுவாங்க. 100 தடவைகள் ஒரு இடத்துல ரசூலுல்லாஹ் ஒரு சபையில் சொல்லுவார்கள், ரப்பிக்ஃபிர்லி வத்துப் அலைய இன்னக அன்த தவ்வாபுல் கஃபூர். இந்த வார்த்தையை சொல்லுவாங்க, யா அல்லாஹ் என்னை மன்னிச்சிரு, யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை, யா அல்லாஹ் நான் பாவத்திலிருந்து மீள்ற என்னை தௌபாவை ஏற்றுக்கொள், யா அல்லாஹ் நீ மன்னிக்கக்கூடியவனாக மிகுந்த இரக்கமுள்ளவனாக இருக்கிறாய் என்பதை ரசூலுல்லாஹ் ஒரு இடத்துல 100 தடவை உட்கார்ந்து சொல்லுவாங்க. அதே மாதிரி புகாரில் 6307 இலக்கத்தில் இந்த செய்தி புகாரி அபூ ஹுரைரா சொல்கிறாங்க, வல்லாஹி இன்னீ லஅஸ்தக்ஃபிருல்லாஹ வ அத்தூபு இலைஹ், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, நான் அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்பார் செய்கிறேன், அவனிடத்தில் தௌபா செய்து மீளுகிறேன், ஃபில் யௌமி அக்ஸர மின் 70 மர்ரா, ஒரு நாளைக்கு 70க்கும் அதிகமான தடவைகள் அல்லாஹ்விடத்தில் நான் தௌபா செய்கிறேன், இஸ்திக்பார் செய்கிறேன். அப்போ நமக்கு நினைவு வரும்போதெல்லாம் அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் வ அத்தூபு இலைஹ், அல்லது ரசூலுல்லாஹ் சொன்னது போல எப்படி ரப்பிக்ஃபிர்லி வத்துப் அலைய இன்னக அன்த தவ்வாபுல் கஃபூர், நம்ம அடிக்கடி இதுகளை பாடமாக்கி ஓதிக்கொண்டே இருக்கணும். அப்போ தான் நமது உள்ளங்கள் உயிர் பெறும் என்பதை நாங்கள் பார்க்குறோம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சில நேரம் எனக்கும் சில உள்ளத்தில் சில எண்ணங்கள் ஏற்படுகிறது, இன்னஹு ல யுகானு அலா கல்பி, மனிதன் தானே, ஒரு இடைவெளி, ஒரு என்னது, ஒரு சின்ன ஒரு அலட்சியமான ஒரு சூழ்நிலை எனக்கும் வருகிறது. வ இன்னீ லஅஸ்தக்ஃபிருல்லாஹ ஃபில் யௌமி 100 மர்ரா, நான் அல்லாஹ்விடத்தில் 100 தடவைகள் என்ன செய்கிறேன், நான் மன்னிப்பு கேட்கிறேன் என்று 2702 இலக்கத்தில் சஹீஹ் முஸ்லிமில் இந்த செய்தி பதிவாக இருக்கிறது. எனவே நாங்கள் பார்க்குறோம், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஹதீஸுல் குதுஸில் அந்த செய்தி இருக்கிறது என்னடா, அல்லாஹ் சொல்வதாக சொல்கிறாங்க, இப்னு ஆதம் இன்னக மா தஅவுதனி வ ரஜௌதனி கஃபர்து லக, நீ என்னிடத்தில் என்னை அழைக்கிறாய், என்னை நீ ஆதரவு வைக்கிறாய், நீ எந்த நிலையில் இருந்தாலும் பொருட்படுத்தாமல் நான் உன்னை மன்னிக்கிறேன். இப்னு ஆதம் லவ் பலகத் துனூபுக அனானஸ் ஸமா, உன்னுடைய பாவங்கள் வானத்தின் அளவுக்கு ஆகிவிட்டாலும் சும்மஸ்தக்ஃபர்தனி கஃபர்து லக்,
நீ என்னிடத்தில் இஸ்திக்பார் செய்தால் நான் உன்னை மன்னிக்கின்றேன். வலா உபாலி, நான் உன்னை பொருட்படுத்த மாட்டேன். யப்ன ஆதம் இன்னக லவ் அதைதனி பிகுராபில் அர்தி ஹதாயா, பூமியின் அளவுக்கு நீ பாவத்தை கொண்டு வந்தாலும் சும்ம லகீதனி லா துஷ்ரிக் பி ஷைஅன், நீ எனக்கு ஷிர்க் வைக்காத நிலையில் என்னை சந்தித்தால் லா ஆதைதுக பிகுராபிஹா மக்ஃபிரத்தன், அதாவது அந்த பூமியின் அளவுக்கு உனக்கு நான் மன்னிப்பை நான் கொண்டு வருவேன் என்று ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தி சுனன் திருமிதியில் 3540 இலக்கத்தில் பதிவாகி. அப்போ இந்த ரெண்டாவது விஷயம் நாங்கள் என்ன படித்தோம்? இஸ்திக்பார படித்தோம். அப்போ உள்ளம் உயிராக இருக்கணுமாக இருந்தால் இரண்டாவது விஷயம் இஸ்திக்பார படிச்சுக்கணும். மூன்றாவது விஷயம் நாங்கள் ஏற்கனவே விரிவான ஒரு உரை ஒன்று செஞ்சிருக்கோம். துஆ. துஆ எவ்வளோ முக்கியமானது. அல்லாஹ் தஆலா சொல்றா இப்படி, உதுஊலி, குர்ஆனில் நாங்கள் பார்க்குறோம் சூரா அல் காஃபிர் 40வது அத்தியாயத்தில், வகால ரப்புக்கும் உதுஊனி அஸ்தஜிப் லக்கும், என்னை நீங்கள் அழையுங்கள் உங்களுக்கு நான் பதில் சொல்கிறேன். இன்னல்லதீன யஸ்தக்பிரு அன் இபாததி, யார் எனக்கு வழிபடுவதை பெருமை அடிக்கிறார்களோ, அல்லாஹ் வணங்குற விஷயத்தில் யார் பெருமை அடிக்கிறார்களோ, சயத்குலூன ஜஹன்னம தாகிரீன், அவங்க நரகத்தில் இழிவடைந்தவர்களாக அவர்கள் நுழைவார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்றான். அது மாத்திரமா அல்லாஹுல்லதீ ஜஅல லக்குமுல் லைல லிதஸ்குனு ஃபீஹி வன்னஹார முப்சிரத்தன், அல்லாஹு தஆலா அப்படி சொல்லிவிட்டு அவர்கள், அதாவது இன்னல்லதீன யஸ்தக்பிரூன அன் இபாததி, யார் எனக்கு வழிபடுவதை பெருமையாக அடிக்கிறார்களோ அவர்கள் சயதுகுலூன ஜஹன்னம தாகிரீன், அவர்கள் நரகத்தில் சிறுமையடைந்தவர்களாக நுழைவார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்றார். இந்த இடத்துல அல்லாஹு தஆலா துஆவும் ஒரு இபாதத் தான். நாங்கள் எப்போவுமே அல்லாஹ்விடத்தில் தேவை உள்ளவர்கள் இந்த எண்ணம் இருக்கும். நாங்கள் எப்போவுமே நாங்கள் ஃபக்கீர் தான். நாங்கள் பெரிய செல்வந்தர்களாக இருக்கலாம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறானே, சில ஆட்களை தர்மம் செய்யுங்கன்னு சொன்னால் அவங்க அல்லாஹ்வுட பாதையில் தர்மம் செய்யாமல் இருக்கிறாங்க. அறிந்து கொள்ளுங்கள், நீங்கள் எவ்வளோ பெரிய பணக்காரர்களாக இருந்தாலும் நீங்கள் ஃபுக்கரா தான். அல்லாஹ் மட்டும்தான் தேவையற்றவனாக இருக்கிறான் என்ற விஷயத்தை அல்லாஹு தஆலா ஞாபகப்படுத்த. எப்போவுமே நம்ம அல்லாஹ்விடத்தில் தேவையுள்ளவர்களாக இருக்கிறோம். ஒரு செய்தி வருது, அந்த செய்தி பலவீனமான செய்தி. யார் அல்லாஹ்விடத்தில் கேட்கலையோ மல்லம் யஸ்அலில்லாஹ யக்தப் அலைஹி, திருமதியில் வரக்கூடிய ஒரு செய்தி. ஷேக் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி ஹஸன் பதிஞ்சிக்கிறாங்க, என்றாலும் அது பலவீனமான ஒரு செய்தியாக அது இருக்குது. அப்போ எனவே அல்லாஹு தஆலா நிறைய என்ன சொல்கிறான், வகால ரப்புக்கும் உதுஊனி அஸ்தஜிப் லக்கும், நீங்கள் என்னை பிரார்த்தனை செய்யுங்க. எந்த ஒரு நிலையாக இருந்தாலும் அல்லாஹ்வை அழைச்சா அல்லாஹ் என்ன செய்வான், அல்லாஹ் நம்மளோட இருக்கிறான்னு உணர்வு வரணும். மூசா அலைஹிஸ்ஸலாம் முன்னால் கடல், பின்னால் படை, சாவுன்னு பார்த்தா இந்த பக்கம் சாவு அந்த பக்கம் சாவு. ஆனால் அவங்க நம்பிக்கை இழக்கல, என்னோட ரப்பு என்னோட இருக்கிறான் சொன்னாங்களா இல்லையா? இன்னமய ரப்பி, என்னோட என்ற ரப்பிக்கு அல்லாஹ்வை கூப்பிடணும். எல்லா நிலையிலையும் நாங்கள் ஃபெஸ்ட்டுக்கு யோசிக்கிறது, இப்போ ஒரு பிரச்சனை வந்தால் நான் எனக்கு போலீஸில் பெரிய ஆள் தெரியும், எனக்கு சிஎம் தெரியும், எனக்கு அந்த மினிஸ்டர் தெரியும், இதான் ஃபெஸ்ட்டுக்கு ஞாபகத்துக்கு வருது. ஈமான் உள்ளவனுக்கு எதை ஞாபகம் வரும்? என்னோட ரப்பு என்னோட இருக்கிறான், இதான் ஃபெஸ்ட். இந்த உலகத்தில் அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்து உங்களுக்கு ஒரு நன்மையை செய்யணும்னு நினைச்சாலும் அல்லாஹ் நாடியை தவிர எதுவும் செய்ய முடியாது. இந்த உலகத்தில் அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்து உங்களுக்கு ஒரு தீங்கை செய்ய நினைச்சாலும் அல்லாஹ் உங்களுக்கு எழுதியதை தவிர உங்களுக்கு வராது. ருஃபிஅத்தில் அக்லாம், பேனைகள் உயர்த்தப்பட்டு விட்டது என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்களா இல்லையா? அப்போ அல்லாஹ்வை நம்ம எப்போவுமே அழைக்கணும். அதுதான் ஒரு உயிருள்ள ஒரு உள்ளத்துக்கான ஒரு அடையாளமாக இருக்குதுன்றதை நாங்கள் பார்க்குறோம். இது ஏராளமான ஹதீஸ்கள் இது சம்பந்தமாக வருது. துஆ என்பது அதனுடைய முக்கியம், அதனுடைய அவசியம், அது சம்பந்தமான விஷயங்களை நாங்கள் ஏற்கனவே படிச்சுக்கிறோம். அதனுடைய துஆவுடைய ஆதாபுகள், அதனுடைய ஒழுக்கங்கள், ஏராளமான விஷயங்கள் இதில் இருக்குது. அதே மாதிரி சலவாத், நபி மீது செலவாத் சொல்வது நான்காவது விஷயம். அல்லாஹு தஆலா குர்ஆனில் சூரத்துல் அஹ்ஸாபில் 56வது வசனத்தில் சொல்றான், இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு, அல்லாஹ்வும் வானவர்களும் யுஸல்லூன அலன் நபி, நபி மீது செலவாத்து சொல்கிறார்கள். எனவே யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா, குர்ஆனில் சூரா அல் அஹ்ஸாபில் அல்லாஹு தஆலா சொல்றான், விசுவாசிகளே மூமின்களே நீங்கள் அல்லாஹ்வின் மீது செலவாத்து சொல்லுங்கள், சலாமும் சொல்லுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். சூரத்துல் அஹ்ஸாபில் நீங்கள் இந்த வசனத்தை பார்க்கலாம். அப்போ நபி மீது செலவாத்து சொல்லுது. ஒரு சபையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஞாபகப்படுத்தப்படும் போதும் நாங்கள் என்ன செய்யணும்? செலவாத்து சொல்லணும். ஹதீஸ்களில் வருது, அப்படி சொல்லலைன்னா அவன் கஞ்சன்னு சொல்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ செலவாத்து நபி மீது, அப்போ அதுவும் நம்ம அந்த திக்ரோட இறை நினைவோடு நம்ம நாம நபியை பற்றி சொல்ல போகிற நேரத்தில் நாம் வேறு உலகத்தில் உட்காந்துட்டு இருக்கிறோம், நமக்கு சம்மந்தம் இல்லாமல் இருக்கிறோம்டா நம்மளோட உள்ளம் பராக்காகிது, அல்லாட நினைவை விட்டு நமக்கு தூரமாகுதுன்னு அர்த்தம். எனவே இதுவும் முக்கியமான ஒரு விஷயம், இதையும் நாங்கள் கவனிக்கணும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சஹீஹ் முஸ்லிமில் வருகிறது, மன் ஸல்ல அலைய வாஹிதத்தன் ஸல்லல்லாஹு அலைஹி அஷ்ரா,
எப்படி 408வது இலக்கத்தில் வருது, ஒரு முறை என் மீது யார் ஸலவாத் சொல்றாரோ அவர் மீது அல்லாஹ் 10 முறை அருள் செய்கிறான். நீங்கள் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதுன்னு ஒரு தடவை சொன்னால் போதும், 10 தடவைகள் அல்லாஹ்வுடைய அருள் உங்களுக்கு இறங்குகிறது அப்படின்றத நாங்கள் பார்க்குறோம். எனவே கண்ணியமான சகோதரர்களே, இதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு செய்தி சொல்கிறாங்க. அல்லாஹ் இந்த செய்தி நான் பார்த்த வரைக்கும் சரியாகத்தான் இருக்குது. ரகிம அன்ஃபு ரஜுலின், ஒரு மனிதனுடைய மூக்கு நாசமாகட்டும். துக்கிர்து இந்தஹு ஃபலம் யுஸல்லி அலைய, நான் அவருக்கு ஞாபகப்படுத்துகிற நேரத்தில் அவர் என் மீது ஸலவாத்து சொல்லலண்டா அவருடைய மூக்கு மண்ணாகட்டும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. திருமிதியில் 3545வது இலக்கத்தில் செய்தி பதிவாகி. அப்போ நபி மீது ஸலவாத்து, நபியுடைய பேர் சொல்லப்பட்டால் நாங்கள் என்ன செய்யணும், அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லணும் அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி எப்படி நாங்கள் நபி மீது ஸலவாத்து சொல்கிறது, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதை சொல்லித்தராங்க. அதாவது அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின், சஹீஹ் புகாரியில் 4798வது இலக்கத்தில் வருது. அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, எப்படின்னு சொன்னால், யா ரசூலல்லாஹ் நாங்கள் உங்கள் மீது எப்படி ஸலவாத்து சொல்கிறது. பல ரிவாயத்துகள் வருது. நாம் ஸலவாத் இப்ராஹிமியா நம்ம அந்த தொழுகையில் ஓதுவோமே, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் ஓதுவோமே, அதைத்தான் பல விதமான வார்த்தை வித்தியாசங்களோடு அது சில வந்திருக்கிறது. அப்போ இதில் சொல்கிறாங்க, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் அப்திக வ ரசூலிக கமா சல்லைத்த அலா ஆலி இப்ராஹிம் வபாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹிம். இது சஹீஹ் புகாரில் வரக்கூடிய ஒரு ரிவாயத். அதே மாதிரி புகாரில் இன்னும் ஒரு ரிவாயத்தில் வருது, எப்படின்னு சொன்னால், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா சல்லைத்த அலா ஆலி இப்ராஹிம இன்னக ஹமீதும் மஜீத் அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா ஆலி இப்ராஹிம இன்னக ஹமீதும் மஜீத். அதே மாதிரி சஹீஹ் முஸ்லிமில் இப்படி பலதரப்பட்ட வார்த்தைகளோடு இது வந்திருக்குது. நம்ம ஏற்கனவே தொழுகையில் ஓதக்கூடிய அந்த தொழுகையில் நம்ம அதாவது ஸலவாத் இப்ராஹிமியாண்டு ஓதுவோமே, அந்த ஸலவாத்தை நம்ம ஓதிக்கிட்டோம்னா சரி. இப்போ சில நேரங்களில் பயான்களில் போகும்போது ஒரு சின்ன நேரம் தான் உங்களுக்கு கிடைக்கும், அதில் இதெல்லாம் அடிக்கடி ஓத கிடைக்காது. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது, சுருக்கமான வார்த்தை, குறைஞ்சபட்சம் நபி மீது நாங்கள் இது மாதிரி ஸலவாத் சொல்லிக்கொள்ளணும். அடுத்து கடைசி 5வது ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க, கியாமுல் லைல். இதனுடைய சிறப்புகளை நாங்கள் என்ன செய்திருக்கோம், பல தடவைகள் நாங்கள் பார்த்திருக்கிறோம். அல்லாஹு தஆலா சொல்றான், கானு கலீலம் மினல் லைலி மா யஹ்ஜஹூன். அதாவது மூமின்களை பொறுத்தவரையும் இரவில் அவர்கள் ஒரு கொஞ்ச நேரம் தான் தூங்குறாங்க, அல்லாஹ்விடத்தில் அவர்கள் இஸ்திக்பார் செய்கிறார்கள் என்ற விஷயத்தை எல்லாம் சூரா அத்-தாரியாத்தில் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறான். அதே மாதிரி அல்லாஹு தஆலா மூமின்களுடைய பண்பை சொல்ற நேரத்தில், வல்லதீன யபீதூன லிரப்பிஹிம் சுஜ்ஜதம் வ கியாமா, அவர்கள் இரவிலே அவர்கள் சுஜூது செய்தவர்களாக, நின்று வணங்கியவர்களாக அவர்கள் தங்கள் இரவை கழிப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா சூரா அல் ஃபுர்கான் 64வது வசனத்தில் சொல்றான். தத்தஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மதாஜிஇ, அவர்களுடைய விலாப்புறங்கள் படுக்கையை விட்டு ஒதுங்கி இருக்கும். யதுஊன ரப்பஹும் ஹௌஃபன் வ தம்ஆ, அவர்கள் தங்களது ரப்பை பயத்தோடும் ஆதரவோடும் அல்லாஹ்வை அழைக்கிறார்கள். வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், அவர்களுக்கு நாம் வழங்கியவற்றிலிருந்து செலவு செய்கிறார்கள் என்பதையும் அல்லாஹு தஆலா இது மாதிரி ஏராளமான இடங்களில் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி ஃபர்லான தொழுகைக்கு பிறகு அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான தொழுகை எது என்று சஹீஹ் முஸ்லிமில் 1163வது இலக்கத்தில் வருது. அதாவது அஃதலு ஸலா பஅதல் ஃபரீதத்தி ஸலாத்துல் லைல், ஃபர்து தொழுகைக்கு பிறகு அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான சிறந்த ஒரு தொழுகை இரவு தொழுகையாகும் என்ற செய்தியை பார்க்குறோம். அப்போ இந்த 5 விஷயங்களும், முதல்ல நம்ம என்ன சொன்னோம், அல்லாஹ்வை திக்ர் செய்கிறது, திலாவத்துல் குர்ஆன். 2வது என்ன சொன்னோம், அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்பார் செய்கிறது, தௌபா இஸ்திக்பார். 3வது என்ன சொன்னோம், துஆ கேட்குறது. 4வது என்ன சொன்னோம், நபி மீது ஸலவாத் சொல்லுது. 5வது என்ன செய்யணும், கியாமுல் லைல், இரவு தொழுகை. இந்த 5 விஷயங்களை நீங்கள் பேணி வந்தீங்கண்டா உங்களோட உள்ளங்கள் எப்போவுமே என்ன செய்யும், உயிரோடு வைக்கும். இந்த 5ம் உங்களோட வாழ்க்கையில் இல்லைன்னா நினச்சி கொள்ளுங்க, உள்ளம் நோய்வாய்ப்படும், காலப்போக்கில் மூத்தாப்போம். உள்ளத்துக்குள்ளே ஏதாவது ஒரு பாவம் நுழைஞ்சிட்டு தெரிஞ்சு அடுத்த செகண்ட் நீங்கள் மீண்டுறோம். நான் அது அடுத்த ரமலானுக்கு பார்ப்போமே, அடுத்த இப்படி தான் பார்க்குறது. நான் அடுத்த ரமலான்லேருந்து தொழுகை எடுக்க போகிறேன், அடுத்த நோம்புல நான் இதில் உம்ராவுக்கு போவேன், அதுக்கு பிறகு நான் திருந்து வாங்குறது எல்லாம் செய்வான். என்னப்பா இன்ஷா அல்லாஹ் ஒரு உம்ராவுக்கு போக வைக்கிறேன், எப்போ உம்ராவுக்கு போகிறேன் தெரியல, அதுக்குள்ள மூத்தா போவேங்க தெரியும். இவருக்கு இந்த உம்ரா செஞ்சு முடியும் வரைக்கும் என்னமோ எழுதி கொடுத்த மாதிரி, உயிர் எழுதின மாதிரி. அப்படி இயலாது. மௌத்துன்றது இன்னைக்கு இருக்கிற நம்ம, நாளைக்கு எத்தனை பேர் சபையில் இருப்போம்னு தெரியல. அதான் வாழ்க்கை. எப்போவுமே நம்மளோட உள்ளம் அல்லாஹ்வோட கனெக்ட் ஆகியிருந்தா தான், அந்த சலீமாக இருந்தால் தான், அந்த உள்ளம் முனீபாக இருந்தால் தான், அல்லாஹ்வை நோக்கி மீளக்கூடிய உள்ளமாக இருந்தால் தான், அந்த உள்ளம் ஹாஷியா, நம்ம ஏற்கனவே பார்த்தோமா இல்லையா, நல்ல உள்ளங்கள அந்த வகையை சேர்ந்ததாக இருந்தால் தான் அல்லாஹ்விடத்தில் அது வெற்றி பெறும். ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.